Hi, hello and வணக்கம் பசங்களா. வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல். நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எஸ் பசங்களா, நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ தெரியலையோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் மார்னிங். ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இன்னைக்கு ஒன் ஷார்ட் சீரீஸில் we are going to see the chapter என்னது crop production and management. என்னது crop production and management சாப்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் எனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸை நீயே வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஐ வில் ஜஸ்ட் கைட் யூ அட் த எண்ட், சரியா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசங்களா, தேர்ட் மிட் டேர்ம், என்னோட ஹாஃப் இயர்லி தேர்ட் மிட் டேர்ம்க்கு அண்ட் என்னோட ஆனுவல் எக்ஸாமுக்கு இந்த சாப்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக பசங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எஸ், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், நம்ம கிளாஸ் 8 பசங்களுக்காகவே வாட்ஸ்அப் சேனல் டெடிக்கேட்டடாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம புக் பேக் கொஷின்ஸும் சரி, ஃபார்முலா ஷீட்ஸ் சரி, இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் சரி, இதெல்லாமே பிடிஎஃப் ஃபார்மில், அது அதே மாதிரி எக்ஸாம் வர நேரத்தில் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும், நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுவோம். ஸோ நீ கண்டிப்பாக ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோ, சரியா? அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ வந்து யூடியூப்பில் பார்க்குறேன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஏன்னா ஆட்லாம் நிறைய வரும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்சில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ரோல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் நீ என்ரோல் பண்ணிட்டேன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ எந்த ஒரு ஆடும் இல்லாமல் நீ வந்து என்ன பண்ணலாம், ஜாலியாக வந்து பார்க்கலாம். அண்ட் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் நீ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த செஷன் பிடிஎஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம், எனக்கு புக்கில் படிக்கிறத விட இதில் படிக்கிறது ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு நினச்சேன்னா இந்த செஷன் பிடிஎஃப்பும் நீ வந்து ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேம் இதுக்கு ஏதாச்சும் காசு இருக்கானா? கிடையவே கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீடா பசங்களா. ஸோ சீக்கிரம் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். நீ நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சு படிச்சுட்டு சில கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். இந்த சாப்டர் நீ ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் ஹியர் அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் பற்றி படிக்க போகிறோம், பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் பற்றி படிக்க போகிறோம், ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், சீட் பேங்க் பற்றி படிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி பயோ இண்டிகேட்டர்ஸ்னா என்ன, அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம், ஃபோலியார் ஸ்ப்ரேஸ்னா என்ன, பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரொம்பலாம் போட்டி குழப்பிக்காதீங்க, நான் உனக்கு இது எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து சொல்லித்தரேன், சரியா? ஸோ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட பார்க்கலாமா? கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. ஓகே, ஸோ நம்மளோட ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து எதுக்குடா நம்ம வாழ்கிறோம், பேசிக்காக நான் வேலை பார்க்குறது, நீ படிக்கிறது எல்லாத்துக்குமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நீ சாப்பிட்ற சாப்பாடுக்காக தான், இல்லையா? ஸோ ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த ஃபுட்டு சாப்பிட்றோம், நம்ம க்ரீன் பிளான்ஸ் அப்படியே சாப்பிட்றோமா, அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வி டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஃபுட். ஆனால் இந்த க்ரீன் பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், அதுவே வந்து அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ நம்ம வந்து க்ரீன் பிளான்ட்ஸ் மேலே டிபெண்ட் ஆகி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டு வந்து அதுதான் நம்ம சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், அண்ட் மற்ற ஆர்கானிசம்ஸும் சாப்பிட்றோம். பட் நம்மளோட பிளான்ஸ் அப்படி கிடையாது, அதுவே அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குமா. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் நம்ம அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் cannot make their own food. ஓகே, ஸோ நம்ம வந்து ஹியூமன்ஸ் we are directly or indirectly dependent on plants. ஓகே, ஸோ நம்ம வந்து டைரக்டாவோ இன்டைரக்டோ நம்ம பிளான்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். இன்டைரக்டானா எப்படி மேம்? ஏன்னா நீ அனிமல்ஸை சாப்பிட்ற, சிக்கன் மட்டன் சாப்பிட்றனா கூட அந்த அனிமல், அந்த கோழியோ ஆடோ வந்து அது வந்து பிளான்ஸை சாப்பிட்ருக்கோம். ஸோ வி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்டிங் ஆன் பிளான்ஸ். அண்ட் சில நேரத்தில் நீ டேரெக்டாகவே வந்து பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றப்ப யூ ஆர் டேரக்ட்லி டிபெண்டிங் ஆன் பிளான்ஸ். ஸோ நம்ம யூஸ்வலாக ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டேரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ஸ். எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட் இஸ் யூஸ்டு பை த ஆர்கானிசம்ஸ் ஃபார் கேரிங் அவுட் த வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜி எதுக்கு? இந்த எனர்ஜி நம்மளோட டே டு டே ஃபங்க்ஷன்ஸை, நம்ம நடக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், பாட்டு பாடுறோம், சண்டை போடுறோம், கிளாஸில் உட்காந்துருக்கிற, கவனிக்கிற அண்ட் எழுதுகிற, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணுறியா, இது எல்லாத்துக்குமே உனக்கு என்ன தேவை? சாப்பாடு, எனர்ஜி தேவை. எனர்ஜி எங்கேருந்து வருது? சாப்பாடுலேருந்து வருது. ஈவன் நீ தூங்குறதுக்கு கூட உனக்கு என்ன வேணுமா? உனக்கு எனர்ஜி வேணுமா? ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்
ஃபார் ஆல் த ஆர்கானிசம்ஸ். என்னது, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து என்னது மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட்டு வந்து நிறைய பாப்புலேஷன் இப்போ பார்த்தோன்னா வேர்ல்ட்லேயே பாப்புலேஷன் எந்த கண்ட்ரிக்கு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தோன்னா சைனாவை பீட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். பட் ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டோம். இந்தியாவில் அவ்வளோ பாப்புலேஷன் க்ரோத் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கோம் பாப்புலேஷனில். ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரி, இவ்வளோ மக்களுக்கு எப்படி சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறது, அதுவே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் நம்ம தூங்குறதுன்றது என்னது, நம்ம வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்னால ஒரு 3 வேளை சாப்பாடுமே முழுசாக வந்து சாப்பிட முடியலை. ஸோ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு உனக்கு நல்லா கிடைக்குதுன்னா we have to be very very grateful. சரியா? ஸோ இவ்வளோ கண்ட்ரியில் இந்த இந்தியா இப்படி இவ்வளோ பெரிய தேசத்தில் கண்ட்ரியில் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்பராக இந்த ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ராப்பராக பிளான் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும், அண்ட் இந்த ஃபுட்டை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ நிறைய டாஸ்க் இருக்குது. ஆனால் farmers are faced with the challenge of producing sufficient crops to meet the growing demand while maintaining the quality and quantity of resources for future generation. ஸோ இது எல்லாமே இவ்வளோ பெரிய நீ ப்ராப்பராக ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அது எல்லாருக்கும் சப்ளை பண்ணணும். இது எல்லாமே யாருக்கு ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட விவசாயிகள். ஓகே, விவசாயிகளுக்கு தான் இந்த எல்லா பிரச்சனையும் வந்து வருது. ஏன்னா இவங்க வந்து அந்த கிராப்ஸ், இவங்க வந்து சேத்துல கால் வைக்கலைன்னா நம்மளால சோத்துல கால் வைக்க முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவங்க மழை வெயில் பார்க்காம இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து அழிய விடாமல் பாதுகாத்து அவங்க வந்து அந்த விவசாயத்தில் ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலோ, வெள்ளம் வந்தாலோ, மழை அடித்தாலோ, புயல் அடித்தாலோ, வெயில் அடித்தாலோ அந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அதுலேருந்து விளைச்சல் எடுத்து அதை வந்து அறுவடை பண்ணி ப்ராப்பராக வந்து குடோனுக்கு அனுப்பி அங்கேருந்து அவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ எனக்கு பார்த்தோன்னா பேசிக்காக விவசாயம் நான் சிட்டியில் இருந்ததுனால அவ்வளோ அந்த ப்ராசஸ் பார்த்ததில்லை. லேட்டராக தான் நான் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த போய் பார்க்குறப்ப தான் ஓகே, நம்ம புக்கில் படிக்கிறது வேற, உண்மையாலே நடக்கிறது பார்த்தோன்னா அது அதை விட கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க அவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு அரிசி, ஒவ்வொரு பருக்கு அரிசி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு கஷ்டப்பட்டு விளைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பசங்க, சின்ன பசங்க தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ, நம்ம சாப்பாடு என்ன பண்ணுறோம், நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஓகே எனக்கு பிடிக்கலை, எனக்கு டேஸ்ட் நல்லா இல்லை, எனக்கு வேற கூடு அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுற, சாப்பாடு வேணான்ற சாப்பாடை நீ வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், சாப்பாடை நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த சாப்பாடு, இந்த ஒவ்வொரு அரிசி, ஒவ்வொரு பருக்கையும் வந்து அவங்க விளைவிக்கிறதுக்கு இந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்களோட வேர்வை சிந்தி இதெல்லாம் விளைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பருக்க இல்லை, நம்ம வந்து அவ்வளோ சாப்பாடு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கீழே கொட்டிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ சாப்பாடு வைக்கிறப்ப நீ என்ன யோசிக்கணும், இந்த சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க. ஓகே, இந்த சாப்பாடை, இந்த அரிசி என்கிட்ட வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. நான் இதெல்லாம் வந்து யோசிக்காம என்னோட சுயநலத்துக்காக, செல்ஃபிஷ்னஸ்க்காக நான் இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தடவை யோசிங்க. நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுருவீங்க. சரியா? ஸோ farmers தான் என்ன பண்றாங்க, இந்த ஒரு ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஓகே, agricultural research institutions are developing new technologies to help the farmers to increase productivity both in terms of quality or quantity. ஸோ இந்த நம்மளோட விவசாயிகள் நல்லா குவாலிட்டியாகவும் இந்த கிராப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய குவான்டிட்டிலையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ சில நேரத்தில் வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா தக்காளி, வெங்காயம், இந்த பயிர் இதெல்லாம் வந்து என்ன ஆகிடும், அப்படியே வந்து தண்ணியில் வந்து போயிடும். அப்போ வந்து லாஸ் யாருக்குடா, நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு வந்து விலை உயர்ந்துடும். எதனால் விலை உயருதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா வெள்ளத்தால் இந்த பயிர்லாம் வந்து பாதிப்படையுது. அதனால் என்ன ஆகுது, அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிடுது. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக நிறைய குவாலிட்டியாகவும் வந்து இந்த விவசாயம் பண்ணணும், அண்ட் நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க மேலே தான்
நம்ம டிபெண்ட் ஆயிருக்கோம். ஹோல் கண்ட்ரியே விவசாயத்து மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா நம்ம அதை வந்து என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டேங்கிறோம். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் செக்டார். அதை நம்ம நல்லா வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? ஸோ நீ வந்து ஈஸியா வந்து பேசிடுற, யாரு விவசாயத்தெல்லாம் வந்து பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. பட் பசங்களா, அவங்க வந்து ஒரு நாள் வேலைக்கு போகலாம், உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது. ஓகே, ஸோ என்னதான் நீ வந்து பெரிய பெரிய பொசிஷனுக்கு போனாலும் யூ ஷுட் ரிமெம்பர் திஸ், அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் இன் அவர் எக்கனாமி அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டெக்னாலஜிஸ்லாம் டெவலப் பண்ணி இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் குவாலிட்டியாக இந்த கிராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறைய நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன் திஸ் லெசன் நம்ம என்ன படிக்க போகிறோம், நிறைய அக்ரிகல்ச்சரல் விவசாயம் பண்ணுறப்ப பண்ணக்கூடிய சில செயல்கள், ப்ராக்டிசஸ் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ்னா என்ன, சீடு பற்றி, விதைகள் பற்றி படிக்க போகிறோம், பயோ ஃபர்டிலைசர்ஸ் பற்றி படிக்க போகிறோம், அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று சொல்கிறீங்களே மேம், அப்படின்னா என்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், வேளாண் செயல்முறைகள். ஓகே, ஸோ விவசாயத்தில் என்னென்ன செயல்முறைகள் செய்வாங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரல் தான் எப்பயுமே நம்ம தேசத்தோட, நம்ம நேஷனோட ஒரு பேக் போன்னு சொல்லலாம். முதுகெலும்பு இருந்துச்சுன்னா என்னால் இப்படி நிற்க முடியுமா, என்னால் இப்படி ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, என்னால் நடக்க முடியுமா, ஏன் என்னால் உட்கார முடியுமா, முடியவே முடியாது. ஸோ முதுகெலும்பு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரி வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா, கண்ட்ரி ஒழுங்காக போகணும் அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா மனுஷன் இல்லடா. நீ என்னதான் ஐடி கம்பெனில 2 கோடி 3 கோடி சம்பளம் வாங்கினாலும் நீ சாப்பாடு இல்லாம இருக்க முடியுமா, முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் a backbone of our country. Ever since the green revolution, பசுமை புரட்சிக்கு அப்புறம் we have been cultivating different types of crops to cater the increasing demand. ஓகே, ஸோ green revolutionக்கு அப்புறம், பசுமை புரட்சிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ், நிறைய விதமான கிராப்ஸ்லாம் வந்து நம்ம கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன், நிறைய டிமாண்ட் நிறைய வந்துருச்சு. ஓகே, ஸோ இன் அவர் கண்ட்ரி ஃபாலோயிங் 3 categories of crops are grown. ஓகே, நம்ம கண்ட்ரியில், நம்ம இந்தியாவில் 3 விதமான கிராப்ஸ் வந்து உனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிராப்ஸ் என்ன, கரீஃப் கிராப்ஸ். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உனக்கு புக் பேக் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ கரீஃப் கிராப்ஸ், இதில் வந்து பார்த்தோன்னா ரெய்னி சீசனில் உனக்கு இந்த கிராப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, விதைப்பாங்க. என்னது, ரெய்னி சீசன். ரெய்னி சீசன்ல த கிராப்ஸ் ஆர் சோன் யூஸ்வலா ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர். ஓகே, ஸோ என்னென்ன கிராப்ஸ், ஓகே, ஸோ காரிஃப் கிராப்ஸ்னா என்னன்னு கேட்டா அது எந்த டைம்ல சோ பண்ணுவாங்கன்னு எழுதணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதணும். பேடி, மெய்ஸ், சோயாபீன், கிரவுண்ட், வேர்க்கடலை, காட்டன், சோளம், இது எல்லாமே உனக்கு காரிஃப் கிராப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ராபி கிராப்ஸ். ஓகே, இது வின்டர் சீசன்ல உனக்கு என்ன பண்ணுவாங்க, இது விதைப்பாங்க. வின்டர் சீசன்னா என்னது, நம்ம அக்டோபர் டு மார்ச் சீசன்ல உனக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ரபி கிராப்ஸ் வந்து உனக்கு வந்து விதைப்பாங்க. ஓகே, என்னென்ன ரபி கிராப்ஸ், கோதுமை, கிராம், பீ, மஸ்டர்ட், லின்சிட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்பராக எழுதணும்னா கண்டா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கரீஃப் கிராப்ஸ், ரபி கிராப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ஜெயிட் கிராப்ஸ். இது என்னது, தீஸ் ஆர் summer crops. These are summer crops, the crops which are grown in the summer season. Okay, என்னென்னு பார்த்தனா மஸ்க் மெலான், வாட்டர் மெலான் அண்ட் குக்கும்பர். என்னது, மஸ்க் மெலான், வாட்டர் மெலான் அண்ட் குக்கும்பர். மேம் சொல்லவே நான் கூறுது, எனக்குமே அப்படிதான் வருது. இந்த பிக்சர் போடுறப்பயே ஐ ஃபெல்ட் செம்மையா இருக்கு, ஆனால் என்ன சம்மர் சீசன் வரல. ஓகே, ஸோ இந்த 3 கிராப்ஸ் தான் நம்மளோட கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம யூஸ்வலாக வந்து விதைப்போம். சரியா? ஸோ அக்கார்டிங் டு யூட்டிலிட்டி, ஓகே, அக்கார்டிங் டு யூட்டிலிட்டி எங்கெங்கெல்லாம் இந்த கிராப்ஸை யூஸ் பண்ணுவாங்க அதை பொறுத்து நம்ம கிராப்ஸ் என்ன பண்ணுறோம், அகெயின் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். சரியா? ஸோ என்னென்ன கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் ஃபுட் கிராப்ஸ், உணவு பயிர்கள். அதாவது இப்போ விவசாயம் பண்றாங்கன்னா அந்த விவசாயம் பண்ற பயிர் எல்லாமே உனக்கு சாப்பாடுக்கு தான் யூஸ் ஆகுதானா, கிடையாது. சில பயிர்கள் தான் சாப்பாடுக்கு யூஸ் ஆகிற பயிர்கள். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபுட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம், உணவு பயிர்கள். சரியா? ஸோ பேடி, மெய்ஸ், ஓகே, நெல்லு, சோளம், இது எல்லாமே என்னது, இது எல்லாமே உனக்கு ஃபுட் கிராப்ஸ்ல வரும். இது எல்லாமே உனக்கு ஃபுட் கிராப்ஸ்ல வரும் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபாடர் கிராப்ஸ். இது தீவின பயிர்கள். ஓகே, ஸோ ஃபுட் கிராப்ஸ்ல மனிதர்கள் சாப்பிடக்கூடிய, மனிதர்களுக்காக விளைவிக்கக்கூடிய, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய, அவங்களுக்கு சாப்பாடுக்காக விளைவிக்கக்கூடிய பயிர்கள் தான் உணவு கிராப்ஸ் ஆர் ஃபுட் கிராப்ஸ், உணவு பயிர்கள். சரியா? ஃபாடர் கிராப்ஸ் வந்து தீவின பயிர்கள். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது நமக்கு இல்லை, மனுஷங்களுக்கு கிடையாது. இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா
நம்ம கேட்டல், குதிரை, அதே மாதிரி மற்ற அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர்கள் தான் ஃபாடர் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் சொர்க்கம், மில்லட்ஸ்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன, ஃபைபர் கிராப்ஸ். ஓகே, நார் பயிர்கள். ஓகே, இந்த பயிர்கள்லாம் எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு கிடையாது. அதை தாண்டி நம்ம போட்டுக்கிற துணி, காட்டன்லாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் நீ சாப்பிடுவியா? கிடையாது. காட்டன் இஸ் ஃபார் டெக்ஸ்டைல். அந்த மாதிரி டெக்ஸ்டைல், கார்டேஜ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற கிராப்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as fiber crops. Cotton, hemp இதெல்லாமே fiber crops. next என்ன, oil crops. okay, so oil crops என்ன, இந்த பயிர்ல இருந்து உனக்கு ஆயில் எடுப்பாங்க. sunflower எதுக்கு வளர்க்குறாங்க? sunflower வந்து உனக்கு ஆயில். அண்ட் அதே மாதிரி கிரவுண்ட் நட், வேர்க்கடலை, சீசேம், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து உனக்கு இந்த மாதிரி சீட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கிராப்ஸ்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஆயில் கிராப்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த யூட்டிலிட்டி நம்ம கிராப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஆர்னமெண்டல் கிராப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, ஆர்னமெண்டல் கிராப்ஸ். சில பயிர்கள்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க? ஃபார் கார்டனிங். ஓகே, அழகுக்காக, கார்டனிங்காக சில பயிர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க? அவங்க விளைவிக்கிறாங்க. அதெல்லாம் என்னது? நம்ம ஆர்னமெண்டல் கிராப்ஸ், அலங்கார தாவரங்கள்னு சொல்லுவோம். சரியா? ஸோ குரோட்டன், போகேன்வில்லியான்னு என்ன தெரியுமா? காகித பூ. நீ ரோட்ல போறப்ப அங்கங்க பிங்க் கலர்ல பூ இருக்கும் பாத்தியா, அதெல்லாம் தான் என்னது? காகித பூ. சரியா? அது அழகுக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்க வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ அவர் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ். தெரியுமா? உலகத்திலேயே நிறைய வாழைப்பழம், மாம்பழம் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி என்ன கண்ட்ரி? நம்ம இந்தியா தான். சரியா? அதில் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்லணும். நீ பார்த்தா எங்கே பார்த்தாலும் எல்லா சீசன்லையும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பழம் என்ன தெரியுமா? வாழைப்பழம். சரியா? இட் இஸ் ஆல்சோ த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ். நிறைய கோதுமை விளைவிக்கிற கண்ட்ரி அண்ட் நிறைய அரிசி விளைவிக்கிற கண்ட்ரியில் நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ஆக்டிவிட்டியில் உனக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியாவில் இருக்கிற கரீஃப், ரபி அண்ட் ஜெயித் கிராப்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. சரியா? ஸோ பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடெக்ஷன் என்னது? பயிர் பெருக்கத்தின் அடிப்படை செயல்பாடுகள். ஓகே, ஸோ கிராப், இந்த பயிர்லாம் விளைவிக்கணும்னா சில ப்ராக்டிசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்ன ப்ராக்டிஸ்ன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் கிராப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிராப் ப்ரொடக்ஷனில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்னது? ப்ளவுவிங், sowing, applying fertilizers, harvesting and seed storage. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஒரு நெல், ஒரு அரிசி வந்து உனக்கு வந்து சும்மா வர்றது இல்லடா பசங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சாப்டர் படிச்சதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நீ ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு வந்து மண்டையில் தோன்றது என்னது? இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நான் இப்படியா வேஸ்ட் பண்ணுறேன்? ஓகே, இது கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஃபீல். சரியா? ஸோ என்னென்ன ப்ராசஸ் வந்து உனக்கு பயிர் விளைவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? சாயில் ப்ரிப்பரேஷன், மண்ணை தயார்படுத்துதல். ஓகே, நீ வீட்டில் தோட்டம் வச்சிருந்தா கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மண் கரெக்டாக இருக்கா? இப்போ நீ செடி வாங்க போகிற நர்சரியில் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த செடி வாங்கின்னு வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் மண் எப்படி இருக்குது சார், அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இந்த செடி வளருமா வளராதா அப்படின்னு வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா மண்ணுலையுமே உனக்கு எல்லா செடியும் வளராது. ஓகே, என்னது? எல்லா மண்ணுலையுமே உனக்கு எல்லா செடியும் வளராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செடி வளரணும்னா அந்த சாயிலை வந்து நம்ம நல்லா என்ன பண்ணணும்? பதப்படுத்தணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சாயில் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். The most important aspect in agricultural process is to loosen the top soil. என்னது? டாப் சாயில், அதாவது சாயிலோட மேல் லேயர். ஓகே, அதுதான் நம்ம டாப் சாயில்னு சொல்கிறோம். மண்ணோட அந்த மேல் லேயர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டாப் சாயில்னு சொல்கிறோம். இந்த டாப் சாயிலை நம்ம லூசன் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த தரையில் பார்த்தோன்னா மண் ரொம்ப டைட்டாக இருக்கும்ல, தோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த சாயிலை லூசன் பண்ணுறது, இந்த டாப் லேயரை லூசன் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. இந்த லூசன்டு சாயில் ஹெல்ப்ஸ் இன் த க்ரோத் ஆஃப் எர்த் வார்ம் அண்ட் சாயில் மைக்ரோப்ஸ். எதுக்கு மேம் இந்த டாப் சாயிலை நம்ம லூசன் பண்ணணும்? எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, லூசன் பண்ணாதான் அந்த சாயில் உனக்கு நிறைய எர்த் வார்ம், சாயில் மைக்ரோப்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்? நல்லா வளர ஆரம்பிக்கும். ஓகே, எதுக்கு மேம் அது? அதுவுமே அக்ரிகல்ச்சரோட, விவசாயிகளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மண்புழுவெல்லாம் சொல்லுவோம். ஓகே, அதுவுமே என்ன பண்ணும்? இந்த சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் வளரும்.
ஓகே ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் earth wormலாம் வளர்றதுக்காக இந்த டாப் சாயிலை நம்ம லூஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர்கானிசம் ஹேட் ஹியூமஸ் டு த சாயில் அண்ட் ஆர் ஃப்ரெண்ட்லி டு ஃபார்மர்ஸ். ஓகே ஹியூமஸ்னா என்ன? நியூட்ரியன் ரிச் சாயில். ஓகே ஸோ இது நியூட்ரியன்ஸை ஆட் பண்ணோம் இந்த டாப் சாயிலுக்கு. ஓகே ஸோ அதனால தான் they are called friendly to farmers. So இப்போ இந்த plants என்ன பண்ணும்? Plants absorb water, minerals, nutrients and air from the soil through their roots. Okay, இந்த டாப் சாயில்ல நம்ம என்ன பண்றோம்? சாயிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம என்ன பண்றோம்? விதை போடுறோம். ஸோ விதை போட்டோன்னே அந்த செடி வளருது. ஸோ இதோட ரூட்ஸ் இங்கே தானே இருக்கு. இந்த ரூட்ஸ் மூலமாக தான் நம்ம செடி என்ன பண்ணுமா? நம்ம செடி வந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணுமா? So hence it is essential to prepare the soil in a proper way before starting the cultivation practice. Okay, so first நம்ம soil preparation தான் வந்து பண்ணணும். Okay, so first process என்ன அப்படி பார்த்தனா plowing. Okay, first process என்னடா அப்படின்னு பார்த்தனா உழுதல். என்னது? First process is plowing or tilling. ரெண்டுமே உனக்கு ஒன்று தான். ஓகே, plowing or tilling. நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா? விவசாயம் பண்ணுறப்ப இந்த மாதிரி மாடை கட்டி ஓடுன்னு ஓட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த மாடை தள்ளி விடுவாங்க. அந்த மாடு என்ன பண்ணும்? அது பார்த்துருக்கீங்களா? மாடுக்கு பின்னாடி ஒரு ப்ளவுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஏர் உழுவுதல்னு சொல்லுவாங்க. அது என்னது? ஏருன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்? இந்த மாடு நடந்து போறப்ப அந்த ஏர் வந்து என்ன பண்ணும்? இந்த மண்ணை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணும்? லூஸ் பண்ணி விடும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ப்ளவிங்னு சொல்றோம் ஆர் டில்லிங்னு சொல்றோம். இது வந்து உனக்கு மேனுவலா பண்றாங்க. ஆனா இப்போ அட்வான்ஸ்டு மிஷின் வந்துச்சு. ஸோ இது வந்து மெஷின் ப்ளவிங், டிராக்டரை வச்சு பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி மெஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மாடு தான் என்ன பண்ணுது? அவ்வளோ நம்ம விவசாயிகளுக்கு என்ன பண்ணுது? ஹெல்ப்ஃபுல்லா நம்மளோட சாயிலை வந்து லூஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம இந்த அறுவடை பண்ற நாள் தானே, இந்த விவசாயத்தை நாள் தான் நம்ம என்ன சொல்றோம்? பொங்கல்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம அறுவடை பண்றோம். ஓகே, ஸோ அறுவடை பண்ணி அவ்வளோ சந்தோஷத்தை நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த சந்தோஷத்துக்கு காரணம் பேசிக்கா யாரு? நம்ம மாடுனால தான் மாட்டு பொங்கல்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். சரியா? ஸோ மேனுவல் ப்ளவிங் அண்ட் மெஷின் ப்ளவிங் பார்த்தோம். சரியா? ஸோ ப்ளவிங்னா என்னன்னு உனக்கு கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் லூசனிங் அண்ட் டர்னிங் த சாயில் அப் அண்ட் டவுன் to facilitate the availability of nutrients in the root zone of the cultivating crop. Okay, so இந்த மெஷினோ இந்த ஏரோ உனக்கு வந்து இப்படியே வந்து அப்படியே நகர்த்தி அப்படியே மூவ் ஆகிறப்ப இந்த டாப் சாயில், இந்த சாயில்ல என்ன ஆகுது? லூஸ் ஆகுது. கீழே இருக்கிற சாயில் மேலே இருக்கிற சாயில் கீழேயும் போட்டு நல்லா வந்து என்ன ஆகுது? மண் நல்லா லூஸ் ஆகுது. ஸோ அதனால நியூட்ரியன்ஸ், கீழே இருக்கிற நியூட்ரியன்ஸ் மேலே இருக்கிற நியூட்ரியன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி என்னவா அந்த வளர்க்க போற, நம்ம விளைவிக்க போற அந்த செடிக்கோ அந்த பயிருக்கோ என்ன பண்ணும்? நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சரியா? ஸோ the following are the important agricultural implements in the field preparation. ஓகே, ஸோ இந்த ப்ளவிங்க்கு நீ யூஸ் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? நம்மளோட ப்ளவ். ஓகே, ஸோ இந்த செடி பயிர் விளைவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மண்ணை ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் தான் நம்ம ப்ளவிங் பார்த்தோம். அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ப்ளவ். அதான் நான் என்ன சொன்னேன்? ஏருன்னு சொன்னேன் இல்லையா? அதான் நான் என்ன சொன்னேன்? ஏருன்னு சொன்னேன். இதுதான் அந்த ஏர். ஓகே, அதுதான் ஏர். ஓகே, ஸோ இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் டில்லிங் த சாயில். ஓகே, ஸோ இதை பற்றி உனக்கு கேட்பாங்க. ப்ளவ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபார் டில்லிங் த சாயில், அதாவது ப்ளவிங் த சாயில். ஓகே, லூசனிங் த சாயில். ஓகே, அதே மாதிரி டு ஆட் ஃபர்டிலைசர்ஸ் டு த கிராப். ஃபர்டிலைசர்ஸ்னா என்ன? உனக்கு உரங்கள். ஓகே, ஸோ இந்த பயிருக்கு நம்ம உரத்தை உரம் ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ப்ளவ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் டு ரிமூவ் வீட்ஸ்னா என்ன? தேவையில்லாத செடிங்க. இந்த பயிரோட சேர்த்து நம்ம இப்போ வந்து காட்டன் விளைவிக்கிறோம்னா காட்டனோட சேர்ந்து தேவையில்லாத சில பயிர்களும் வளரும். அதுதான் வந்து வீட்ஸ். அது என்ன பண்ணும்? இந்த நல்ல பயிர் வளர விடாமல் தடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். களைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஏர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ டு டர்ன் த சாயில். ஓகே, ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? For tilling the soil and to add fertilizers to remove weeds and other waste materials and also to turn the soil. என்னது? சாயிலை நல்லா வந்து திருப்பி முன்னாடி பின்னாடி போகிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஏர் எதில் மேட் ஆயிருக்கு? மேட் ஆஃப் wood and is drawn by a pair of bull or horses. ஓகே, இது வந்து கட்டையால தான் செஞ்சிருப்பாங்க. இதை யார் இழுத்துட்டு போகிறது? நம்மளோட மாடு இல்லைனா வந்து நம்மளோட குதிரை வந்து உனக்கு வந்து என்ன பண்ணும்? இதை இழுத்துட்டு போகும். சரியா? It contains a strong and a sharp triangular iron strip known as plowshare. Okay,
ஓகே. ஸோ இது வந்து ஒரு அயன் ஸ்ட்ரிப்பாலையுமே என்ன ஆயிருக்கும், அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதை நம்ம plowshareன்னு சொல்லுவோம். ஸோ the main part of the plow is a long log of wood which is called plow shaft. Okay, so plow shaftனா என்ன, plowshareனா என்னன்னு பார்த்துக்கோ. the other end is attached to a beam which is placed on the bull's shoulder. சரியா? ஸோ ஒரு எண்டில் உனக்கு plowshare இருக்கும். அண்ட் இந்த plowshaftோட இன்னொரு எண்டு வந்து எங்க நம்மளோட அந்த புல்லோட இல்லை ஹார்ஸோட ஷோல்டரில் உனக்கு வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தியா, இங்கே வந்து உனக்கு போட்டிருக்காங்க பார்த்தியா, இதுதான் ஒரு எண்டு இங்கே வச்சுருப்பாங்க. சரியா? அது plowshaft, இது plowshare வந்து உனக்கு இங்கே இருக்கும். சரியா? ஸோ this you have to remember, plowshare. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, களை கொத்தி, ஹோ. நெக்ஸ்ட் என்ன, ஹோ. ஃபர்ஸ்ட் ஏர்னா என்னன்னு பார்த்தோம், இப்போ களை கொத்தி ஹோ. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்னல தேவையில்லாத சில செடிங்கள்லாம் இருக்கும், அதுதான் நம்ம வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஓகே, டு டில் த லேண்ட் அண்ட் டு ரிமூவ் த வீட்ஸ் அண்ட் டிக் அப் த சாயில், உனக்கு இந்த ஹோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு லாங் வுட்டன் ராட் வித் அ பெண்ட் அயன் பிளேட். ஓகே, ஒரு லாங் வுட்டன் ராட், ஒரு பெண்ட் அயன் பிளேட், இதை வச்சு நம்ம தேவையில்லாத செடியை வந்து ரிமூவ் பண்ணுறோம், சாயிலை டிக் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஓகே, த அதர் எண்ட் மே பி அட்டாச் டு அன் அனிமல். சில நேரத்தில் நம்ம கையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த ஹோவை யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் அனிமல்ஸ் வந்து பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கல்டிவேட்டர். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, கல்டிவேட்டர், இயந்திர கலப்பை. ஓகே, ஸோ இந்த கல்டிவேட்டர்ஸ் ஆர் ட்ரிவன் பை டிராக்டர். இப்போ என்னது, இந்த ஹோ ப்ளவ் வந்து உனக்கு தனியாக வந்து மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இது ரெண்டுமே மிக்சடாக உனக்கு வந்து இந்த கல்டிவேட்டர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இதை டிராக்டர் வந்து தள்ளிட்டு போகும். ஸோ கல்டிவேட்டர்ஸ் ஆல்சோ kill weeds and dig up unwanted vegetation available in the field. Okay, so cultivators எதுக்கு யூஸ் பண்றாங்க, உனக்கு தேவையில்லாத இந்த செடியெல்லாம் வந்து வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த அதே மாதிரி unwanted vegetation, தேவையில்லாத செடிலாம் வந்து சில நேரத்தில் வளர்ந்துருப்போம்ல, நம்ம விளைச்ச செடியை விட தேவையில்லாத சில செடியெல்லாம் வளர்ந்துருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உனக்கு இந்த கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ nowadays plowing is done by track driven cultivator. ஓகே, ஸோ plowingுமே இந்த கல்டிவேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ இதுதான் வந்து மேனுவல் ப்ளவிங், இதுக்கு நம்ம ப்ளவ் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ கல்டிவேட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளவிங் பண்ணுறோம். சரியா? ஸோ இது உனக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம நிறைய டைமும் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஆளுங்களும் கம்மியாக தான் யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் என்ன, லெவலிங். லெவலிங்னா என்ன, சமப்படுத்துதல். என்னது, சமப்படுத்துதல். ஸோ இப்போ நல்லா வந்து நான் வந்து ப்ளோ பண்ணி சாயிலை லூஸ் பண்ணிட்டேன் அண்ட் தேவையில்லாத செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், தேவையில்லாத வெஜிடேஷனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டாப் சாயில் இஸ் குவைட் லூஸ். இப்போ டாப் சாயில் வந்து லூஸ் ஆயிடுச்சா? ஸோ இப்போ லெவலிங் ஆஃப் சாயில், சாயிலை சமப்படுத்தணும், நம்ம மண்ணை சமப்படுத்தணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், லெவலர்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் ஹெவி வுட்டன் ஆர் அயன் பிளாங்க். ஓகே, ஸோ ஒரு ஹெவி வுட்டன் இல்லைனா ஒரு அயன் பிளாங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே தட்டி 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 எல்லாத்தையும் லெவல் பண்ணுறோம். ஓகே, எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ தான் வந்து நீ வந்து தண்ணி பாய்ச்சிறப்ப உனக்கு ஈக்குவலாக வந்து தண்ணி வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், உனக்கு இந்த லெவலர் வச்சு நம்ம லெவல் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேசல் மெனியூரிங், அடி உரமிடுதல். என்னது, அடி உரமிடுதல். மெனியூரிங் அப்படின்னா உரம் போடுறது, மெனியூர்ன்றது உரம் போடுறது தான். சரியா? மெனியூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், மெனியூர் வந்து கொஞ்சம் ஆர்கானிக், ஃபர்டிலைசர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் வந்து கெமிக்கல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடி உரமிடுதல் பண்ணுறோம். ஸோ மெனியூரிங்னா என்ன, மெனியூரிங் மீன்ஸ் ஆடிங் மெனியூர் டு த சாயில். ஸோ இப்போ நம்ம லூசன் பண்ண சாயிலுக்கு நம்ம உரம் போடணும் இல்லையா? ஸோ மெனியூரில் என்ன இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மெனியூரில் மெனி நியூட்ரியன்ஸ் உனக்கு இருக்கும். எதுக்கு, நம்ம செடி விளையிறதுக்காக தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இந்த மெனியூரில் இருக்கும். ஓகே, ஸோ டு இன்க்ரீஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில், எனது சாயிலோட நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்போ தானே செடி அதில் நல்லா வளரும் இல்லையா? ஸோ டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி வி ஆட் மெனியூர் டு த சாயில் ஈவன் பிஃபோர் சோயிங். ஓகேயா? ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, விதைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நியூட்ரியன்ஸ் இந்த மெனியூர்லாம் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் கிடையாதுடா, அப்பயும் போடுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மண்ணுலேயுமே நம்ம சில என்ன பண்ணுறோம்,
நம்ம மென்யூர் ஆட் பண்ணுறோம் ஸோ தட் அந்த மண்ணுமே வந்து ஃபர்டைலாக இருக்கும் சரியா அப்போ தான் சாயிலில் நல்லா இந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் க்ரீன் மேன்யூர் அண்ட் ஃபார்ம்யார்ட் மேன்யூர் வில் ஆல்வேஸ் என்ஹான்ஸ் த க்ரோத் அண்ட் ஈல்ட் ஆஃப் த crops அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன sowing of seeds என்னது ஃபர்ஸ்ட் நம்ம டாப் சாயிலை லூசன் பண்ணிட்டோம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து சீட்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம் விதைக்க போகிறோம் விதைத்தல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் விதையை விதைக்க போகிறோம் ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப் சாயிலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம sowing பண்ண போகிறோம் ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் த சீட்ஸ் இந்த சாயில் இப்போ தான் நம்ம மண்ணில் விதைய போட போகிறோம் இப்போ இந்த நம்ம செலக்ட் பண்ணுற சீட்ஸ் இருக்குது பார்த்தியா அந்த விதை இருக்குது பார்த்தியா அந்த விதையும் வந்து நீ ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நீ விதையவே என்ன பண்ணணும் சாயிலில் போட முடியும் சரியா நீ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்கிற விதையெல்லாம் வந்து நீ வந்து போட்டு எதுவும் பண்ண முடியாது நீ பார்த்து இந்த சீட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நீ விதைக்கணும் ஓகே ஸோ நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ கைகளால் விதைத்தல் sowing by hand ஓகே ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க சாயிலை லூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த விதையெல்லாம் எடுத்து கையாலே என்ன பண்ணுவாங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க the scattering of seeds by hand is the simplest method of sowing seeds ஓகே இதான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் ஓகே எந்த ஒரு மெஷினும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணோன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் என்ன சீட் ட்ரில் ஓகே விதைக்கும் கருவி இப்போ வந்து இதுக்காகவே சில ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷினை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க விதைக்கிறாங்கன்னா we call this as seed drill okay it is a better and more efficient method than sowing by hand okay நம்ம கையால் விதைக்கிறத விட இந்த மாதிரி சீட் ட்ரில் யூஸ் பண்ணி பண்ணோம்னா தட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் ஏன்னா ஈக்குவலாக உனக்கு வந்து இந்த விதை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம கையால் வந்து விதைக்கிறப்ப நம்ம ஏனோ தானோன்னு போடுறோம் ஸோ யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது பட் இங்கே உனக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதுவும் என்ன பண்ணுறாங்க இந்த ட்ரில்லை வந்து டிராக்டரில் வந்து கனெக்ட் பண்ணி அவங்க சீடை வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரில் பண்ணுறாங்க ஸோ சீட் ட்ரில்ஸ் என்ஷோர் தட் த சீட்ஸ் ஆர் பிளான்டட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் அண்ட் அட் த கரெக்ட் டெப்த் ஓகே ஸோ நம்ம கையால் ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப உனக்கு ஒரு சைடு இங்கே இருக்கும் இன்னொரு சீடு இங்கே இருக்கும் இல்லை ஒரு சீட் பக்கத்துலேயே இருக்கும் ஸோ ஈக்குவல் இன்டர்வல்ஸில் இந்த சீடு வந்து என்ன ஆகாது ஸ்ப்ரெட் ஆகாது பட் சீட் ட்ரில்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஈக்குவல் இன்டர்வல்ஸில் இந்த சீடு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் அதே மாதிரி கரெக்டான ஆழத்துலேயுமே இந்த சீடு வந்து போடும் சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஊன்றுதல் டிப்ளிங்னு சொல்லுவாங்க ஓகே இட் இஸ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் சீட் மெட்டீரியல் இன் அ ஃபரோ பிட் ஆர் ஹோல் அட் ப்ரீடிட்டர்மைன்டு ஸ்பேசிங் more commonly by hand. Soil around the hole is pressed with hand or leg for moist soil contact. இங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம டிப்ளிங் மூலமா இந்த விதையை வந்து நம்ம ஊன்றோம் ஒரு குட்டி குழியில இந்த சீடை வந்து பிளேஸ் பண்றோம் ஓகே நம்ம ஒரு குட்டி குழியில இந்த சீடை வந்து உள்ள போட்டு நல்லா நம்ம மண்ணை வச்சு மூடுறோம் ஓகே ஸோ டிப்ளிங் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டிப்ளிங்னு சொல்லுவோம் டிபிள் மூலமாக we use this இதை நம்ம கையாலேயே நம்ம பண்ணுவோம் ஓகே ஸோ டிரான்ஸ்பிளான்டிங்னா என்ன டிரான்ஸ்பிளான்டிங் இஸ் ரிமூவல் ஆஃப் an actively growing seedling from one place and planting it in the main field for further growth till harvest. Transplanting make use of pre-grown plants, seedlings or vegetatively propagated clones என்னது டிரான்ஸ்பிளான்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு சீட்லிங்னா என்ன அந்த விதையிலேருந்து உனக்கு கொஞ்சம் என்ன வருது செடி வளர ஆரம்பிக்குது அதான் நம்ம சீட்லிங்னு சொல்கிறோம் இந்த டிரான்ஸ்பிளான்டிங் ப்ராசஸில் அந்த சீட்லிங்கை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துலேருந்து நம்ம அறுவடைக்காக வேறு இடத்துக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி விளைக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க சீட்லேருந்து சீட்லிங் வரைக்கும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க சீட்லிங்ஸ் எல்லாம் எடுத்து மெயின் ஃபீல்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க ஓகே நீங்கள் படத்துலலாம் பார்த்து நாற்று நடுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த சீட்லிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க மெயின் ஃபீல்டில் வந்து நடுவாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆடிங் மென்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மென்யூர்னா என்ன ஃபர்டிலைசர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the substances which are added to the soil in the form of nutrients to enhance the growth of plants அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் we call this as ஸோ இதான் நம்ம ஃபர்டிலைசர்ஸ் ஆர் மென்யூர்னு சொல்லுவோம் இதுக்கு நம்ம சாயில்ல நம்ம
இந்த நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணதுக்காக நம்ம வந்து சில சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as manure or fertilizers. So the term fertility na enna, it refers to the inherent capacity of a soil to supply nutrients to crop plants in adequate amounts and in suitable proportion. Okay, so soil fertile irukku அப்படினா என்ன அப்படினா அந்த soil-ஆல அந்த செடிக்கு விளைய போற அந்த செடிக்கு வந்து ப்ராப்பரா நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா, அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அந்த கெப்பாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சாயில் ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ சாயில் ஃபர்டைலா இல்லை அப்படின்னா என்னது, அந்த சாயிலுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, அங்கே செடிக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த சாயிலை ஃபர்டைல் ஆக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மெனியூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் சாயிலுக்கு டு மேக் இட் ஃபர்டைல். சரியா? ஸோ தீஸ் நியூட்ரியன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் தான் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ த மெனியூர்னா என்ன, வாட் டு யூ மீன் பை மெனியூர்? என்னது, what do you mean by manure அப்படின்னு பார்த்தனா, it is an organic substance. So manure is an organic substance obtained from the decomposition of plants or animal waste. Okay, so manure இது என்ன சொல்லுவோம், நம்ம எரு அப்படின்னு வந்து சொல்லுவோம். Okay, so it is an organic substance obtained from the decomposition of plants or animal waste. So இந்த செடி அப்புறம் இந்த லைக் அனிமலோட வேஸ்ட் கழிவுகள்லாம் டீகம்போஸ் ஆகி உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as manure. சரியா? அதை தான் நம்ம மெனியூர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ farmers dump plant and animal waste in pits at open places and allow it to decompose. ஸோ இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழி தோண்டி ஒரு இடத்துல வந்து அவங்க குழியில் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளான்ட் வேஸ்ட்டு, அனிமல் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே அந்த குழியில் வந்து போட்டுருவாங்க. அது கொஞ்ச நாள் என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தனா அது எல்லாமே டீகம்போஸ் ஆயிருக்கும். என்னது, அது எல்லாமே உனக்கு வேஸ்ட்லேருந்து அது அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மெனியூர்னு சொல்லுவோம். ஸோ த டீகம்போஸ்டு மேட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கானிக் மெனியூர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்கானிக் மெனியூரை நீ ரெகுலராக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கனா, இட் மெயின்டைன்ஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி, protecting them from wind and water erosion and preventing nutrient losses through runoff and leaching. Okay, so இந்த manure நீ வந்து ரெகுலரா சாயிலுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தனா நம்ம சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைலா இருக்கும். அண்ட் அதே மாதிரி மழை பெஞ்சாலோ என்ன ஆகும், இந்த சாயிலுக்கு அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். தண்ணி வந்து அப்படியே வந்து மேலே ஓடிடாது, தண்ணியை வந்து பிடிச்சி அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் நம்ம சாயிலுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். சரியா? ஸோ திஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில், சாயில் அக்ரிகேஷன், சாயில் ஏரேஷன் அண்ட் பெர்மியபிலிட்டி. அதாவது சாயில் அக்ரிகேஷன்னா சாயில் ஏரேஷன்னா இதுக்குள்ள காற்றுலாம் நல்லா போகும். அண்ட் அதே மாதிரி நல்லா காற்றுலாம் போய் நியூட்ரியன்ஸ்லாம் உள்ள அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். என்னது, நம்மளோட மெனியூர். அண்ட் அதே மாதிரி நல்லா வந்து என்னது, நம்மளோட செடி வளர்றதுக்கு கூடிய கெப்பாசிட்டி நம்ம சாயிலுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஃபர்டிலைசர்னா என்ன? ஃபர்டிலைசர் இஸ் a substance which is added to the soil to improve plants growth and yield. ஓகே, ஸோ ஃபர்டிலைசர்ஸும் மெனியூர் மாதிரி தான் இதுவுமே என்ன பண்ணும், இட் இஸ் ஆடட் டு த சாயில். இதுவுமே சாயிலுக்கு தான் ஆட் பண்ணுறோம். எதுக்கு, நம்ம பிளான்ட் க்ரோத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிளான்ட் நல்லா வளரணும். ஓகே, ஸோ மெனியூர் யூஸ்வலாக பார்த்தோன்னா சாயிலோட ஃபர்டிலிட்டி, சாயிலோட நியூட்ரிஷனுக்காக நம்ம மெனியூர் ஆட் பண்ணுறோம். பட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து டு இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத் அண்ட் ஈல்ட். ஸோ ஃபர்டிலைசர் வந்து மெயினாக யூரியா, அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் ஃபாஸ்பேட், பொட்டாஷ் அண்ட் என்பிகேயால் மேடாக இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூவன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்டிலைசர்ஸில் என்னென்ன இருக்கும். ஓகே, ஸோ யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் ஹஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ்ட் த குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் அவைலபிள் டுடே, ஆல்தோ தேர் லாங் டேர்ம் யூசஸ் டிபேட்டட் பை என்வாயன்மெண்டலிஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தோன்னா மெனியூர்னா நான் சொன்னேன் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்னா சொன்னேன். ஃபர்டிலைசர்ஸில் உனக்கு இந்த கான்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான், இந்த செயற்கை உரங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம லார்ஜ் அமௌண்ட்டில் வந்து பயிர்களெல்லாம் வந்து விளைவிக்கிறோம். ஸோ நல்லாவே வந்து ப்ரொடக்ஷன் ஈல்ட்லாம் நல்லாவே இருக்குது. ஆனா என்னது, இது எல்லாமே கொஞ்சம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்னால சில நேரங்களில் பொல்யூஷன்லாம் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இப்படி தான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமான்லாம் ஒரு டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் குட், சம்டைம்ஸ் இட் இஸ் பேட். ஓகேயா?
ஸோ நீயுமே என்ன பண்ணலாம், நீயுமே இந்த மேன்யூர்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீயே என்ன பண்ணலாம், ஒரு குழியை தோண்டி அது உள்ள இந்த உன்னோட வீட்டில் கிடைக்கிற இந்த கிச்சன் வேஸ்ட்டு, டொமஸ்டிக் வேஸ்ட்லாம் போட்டு நல்லா அதில் போட்டுட்டு ஃபுல்லானதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் அப்படியே மூடி வச்சிட்டனா அது தோண்டி பார்த்தனா உனக்கு மென்யூர் கிடைக்கும். சரியா? அதை நீ வந்து உங்கள் ஸ்கூலில் இருக்கிற கார்டன், உங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனுக்கு நீ மென்யூராக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, நீர் பாசனம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சாயிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து விதைச்சிட்டோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம நீர் பாய்ச்சணும். என்னது, நீர் பாய்ச்சணும். ஸோ வாட்டர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ வாட்டர்லேருந்து நிறைய நியூட்ரியன்ஸ் நம்ம செடிக்கு வந்து தேவை. ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரூட் சிஸ்டம். ஓகே, ஸோ செடி வந்து எப்படி வந்து நம்ம சாயில்ல இருந்து சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து எப்படி வந்து தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணுது, அதுக்கு வேர்னு ஒன்று இருக்குது. இந்த வேர்கள்னால தான் தண்ணியை வந்து அது அப்சார்ப் பண்ணுது. ஸோ த சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். ஓகே, நீ செடி வளர்க்குற அப்படின்னா, இப்போ வீட்லேயே நீ செடி வளர்க்குறேன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ என்ன பண்ணுவ, காலையில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுவ, சாயந்தரம் செடிக்கு தண்ணி ஊற்றுவ. ஆல் டைம் ஊற்றிட்டே இருப்பியா? கிடையாது. ஆல் டைம் செடி தண்ணி ஊற்றிட்டே இருந்தானா அதுவும் வந்து செடி செத்து போயிடும். ஓகே, ஸோ நீ ஒரு இன்டர்வல், ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வெல்ல தான் நீ என்ன பண்ணுவ, தண்ணி வந்து பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நீயுமே வந்து டெய்லி 24 மணி நேரமா தண்ணி குடிச்சிட்டே இருக்கியா? கிடையாது. நீ வந்து கேப் விட்டு வந்து என்ன பண்ற, தண்ணி குடிக்கிற. அதே மாதிரி தான் நம்ம செடிக்குமே வந்து ரெகுலர் இன்டர்வெல்ல தண்ணி சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இரிகேஷன் சொல்லுவோம், நீர் பாசனம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ சில செடிக்கு வந்து காலையில மட்டும் தண்ணி பாய்ச்சினா போதும், சில செடிக்கு காலையிலையும் தண்ணி பாய்ச்சணும், மதியமும் தண்ணி பாய்ச்சணும், சில செடிக்கு வந்து நைட்டு மட்டும் தான் தண்ணி பாய்ச்சணும். ஸோ இந்த ஒவ்வொரு செடிக்குமே என்ன ஆகுது, எப்போ தண்ணி பாய்ச்சணும் அப்படின்றது வந்து வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட் அண்ட் அதே மாதிரி இந்த சாயிலை பொறுத்தும் அந்த தண்ணி பாய்ச்சுற அந்த இன்டர்வல் எப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உனக்கு வேரி ஆகும். ஓகே, ஸோ ஃபர்டிலைசர்ஸ் கேன் ஆல்சோ பி அப்ளைட் த்ரூ த இரிகேஷன். என்னது, ஃபர்டிலைசர்ஸ் கேன் ஆல்சோ பி அப்ளைட் த்ரூ த இரிகேஷன். இந்த நீர் பாய்ச்சறது அப்போ நீ என்ன பண்ணலாம், இந்த ஃபர்டிலைசர்ஸையுமே அதில் மிக்ஸ் பண்ணி நீ வந்து என்ன பண்ணிடலாம், ஃபர்டிலைசர்ஸையும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் ஆர் வெல்ஸ், டியூப் வெல்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ் அண்ட் கெனால்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த சோர்ஸ்லேருந்து இந்த தண்ணியை வந்து எடுத்து பாய்ச்சுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக பார்த்தா கிணறுகள், போர் பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வில்லேஜ் சைடு ஊர் சைட்லாம் போனோம்னா பம்ப் செட்டில் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அது பம்பு செட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம பயிர்களுக்கு தான், ஆனால் நம்ம ஆளுங்க அதுலேயும் போய் குளிப்பாங்க. ஓகே, ஸோ அப்புறம் டேமு, ஆறு, குளத்துலேருந்து தான் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாய்ச்சுவாங்க. ஸோ எஃபெக்டிவ் இரிகேஷன் இஸ் கண்ட்ரோல் அண்ட் யூனிஃபார்ம் சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் இன் த ரெக்வயர்ட் அமௌண்ட் அட் த ரைட் டைம் வித் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இரிகேஷன் உனக்கு 2 விதமாக வந்து கேரி பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாரம்பரிய முறையில் எப்படி வந்து தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க நம்மளோட பயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக உனக்கு மேனுவலாக தான் வந்து இந்த பாரம்பரிய முறையில் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்க்கால் போடுவாங்க. ஓகே, வாய்க்கால், இந்த கிராப்ஸ்லாம் இருக்குன்னா, பயிர்லாம் இருக்குன்னா நடுவில் வாய்க்கால்னு போடுவாங்க. அதில் வந்து என்ன ஆகும், தண்ணியை வந்து ஓட விடுவாங்க. அண்ட் அதே மாதிரி சில நேரத்தில் கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வாய்க்காலில் என்ன பண்ணுவாங்க, ஓட விட்டு ஒவ்வொரு கிராப்ஸ்க்கு அப்படியே வந்து தண்ணி போகிற வழியில் எல்லாமே அந்த கிராப்ஸ்க்கு தண்ணி கொடுத்துட்டே போகும் இந்த வாய்க்காலில். அண்ட் இந்த கிணத்துலேருந்து தண்ணியை எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மாடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதாவது ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், அதில் பக்கெட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், இது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது சுற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மாடை வந்து இங்கே வந்து நடக்க வைப்பாங்க. அது வந்து அப்படியே சுற்ற இது என்ன பண்ணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தண்ணியை பக்கெட்டில் அது சுற்றி அந்த தண்ணியை வந்து கிணறுலேருந்தோ பம்ப் செட்லேருந்தோ எடுத்து அது வாய்க்காலில் வந்து போ வைக்கும். வாய்க்கால்லேருந்து எல்லா பயிருக்கும் அந்த தண்ணி வந்து போகும். ஓகே, ஸோ பம்பு தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க வாட்டரை கிரவுண்டில் இருந்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சோலார் எனர்ஜி ஆர் த ஃபியூ இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரன் திஸ் பம்ப்ஸ். இந்த பம்பை ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பம்ப் செட்டை ரன் பண்ணுவாங்க. The method of pulling water may vary from one place to another place. சரியா? So the method of pulling water ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மெத்தட் இஸ் இட் இஸ் சீப்பா. நம்ம ஊரில் தான் உனக்கு நீ பார்க்கலாம் இந்த மாதிரி உனக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி இல்லையா,
ரொம்ப சீப். நம்ம நிறைய பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால இதுதான் வந்து ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, ஆனால் இதோட எஃபிஷியன்சி போர் எல்லா பயிருக்குமே தண்ணி போய் சேர்ந்துருக்குமானா சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எஃபிஷியன்சி கம்மி தான், பட் சீப்பாக இருக்கிறதுனால எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க. ஓகே, ஏன்னா தண்ணி வந்து இங்கே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அன்ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சில நேரத்தில் தண்ணி வந்து வேஸ்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. மாடர்ன் மெத்தட்ஸ், நவீன முறைகள் இப்போ எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணி உனக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தண்ணி பாய்ச்சுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா பாரம்பரிய முறையில் நிறைய தண்ணி லாஸ் ஆகுது, எல்லா செடிக்குமே வந்து தண்ணி போக மாட்டேங்குது. அதனால 2 புது மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், இன்னொன்று வந்து ட்ரிப் சிஸ்டம். ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னா என்ன? தெளிப்பு நீர் பாசன அமைப்பு. என்னது? தெளிப்பு நீர் பாசன அமைப்பு. ஸோ நீ வந்து டீ எஸ்டேட் அந்த சைட்லாம் போனோன்னா சில பேர் இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உனக்கு அங்கங்கே வந்து குட்டி குட்டி பைப் இருக்கும், அங்கங்கே குட்டி குட்டி பைப் இருக்கும். இது என்ன பண்ணும், அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் என்ன பண்ணும், அப்படியே வந்து வாட்டரை தெளிச்சு விடும். நீங்கள் பார்க்கலாம், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் sprinkles water over the crop and helps in an even distribution of water. ஓகே, ஸோ நீ அங்கங்கே என்ன பண்ணுவ, இந்த மாதிரி குட்டி குட்டி பம்ப் செட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும், எல்லா கிராப்ஸ்க்குமே வந்து ஈவனாக வந்து வாட்டர் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அவ்வளோ வாட்டர் லாஸ் ஆகாது. நீ வாய்க்காலில் நிறைய தண்ணி போடுற அப்படின்னா நிறைய தண்ணி உனக்கு வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய லைக் பயிருக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. ஆனால் இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமில் தேவையான அளவு வந்து அந்த செடிக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமில் தண்ணி வந்து ஈவனாகவே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஓகே, ஹியர் a pump which generates pressure is connected to pipe and water is sprinkled through the fine nozzles of pipe. ஓகே, ஸோ இங்கே பம்ப் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பைப்பில் இருக்கிற இந்த நாசல்ஸ் மூலமாக, ஓட்டைகள் மூலமாக தண்ணி வந்து உனக்கு ஸ்ப்ரிங்கிள் ஆகும். நெக்ஸ்ட் என்ன, ட்ரிப் சிஸ்டம், சொட்டு நீர் பாசனம். இதுவுமே ரொம்ப மாடர்ன் மெத்தட். இதில் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் இஸ் ரிலீஸ்ட் ட்ராப் பை ட்ராப் எக்ஸாக்ட்லி அட் த ரூட் ஜோன் யூசிங் அ ஹோஸ் ஆர் பைப். ஓகே, this method is considered as an effective one in regions where availability of water is less. இது என்னது, சொட்டு நீர் பாசனம். என்ன பண்ணுவாங்க, எல்லா செடிக்கு பக்கத்தில் ஒரு ஹோஸோ ஒரு பைப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்னது, டைரக்டாகவே வந்து அந்த வேறு கிட்ட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, வாட்டர் வந்து உனக்கு அந்த ஓட்டை மூலமாக, அந்த பைப் மூலமாக சொட்டு சொட்டா வந்து டைரெக்டாக வேறுகிட்டே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதனால் உனக்கு வாட்டரும் டைரெக்டாக உனக்கு வேருக்கும் போயிடுது, அண்ட் அதே மாதிரி நிறைய வாட்டர் லாஸும் ஆக மாட்டேங்குது. இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வாட்டர் லாஸ் ஆகுறதும் இல்லை, எல்லா பயிருக்கும் ஈக்குவலான வாட்டரும் போகுது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே வந்து உனக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இதான் வந்து ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் மெத்தட்ஸ். இதை நம்ம கையால் வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம், இது வாய்க்கால் மூலமாக தண்ணி போகுது. இது வந்து நான் சொன்ன பார்த்தியா, அந்த இதில் வந்து தண்ணி இறைச்சி உனக்கு வாய்க்காலில் தண்ணியை ஊற்றி விடுவாங்க. ஓகே, இது பம்பு மூலமாக என்ன பண்ணுறாங்க, பம்ப்லேருந்து தண்ணி எடுத்து உனக்கு இந்த பைப் மூலமாக வாய்க்கால் மூலமாக தண்ணி போகுது. இதெல்லாம் வந்து உனக்கு பாரம்பரிய முறைகள். நான் உனக்கு என்ன சொன்னேன், மாடர்ன் மெத்தட்ஸும் சொன்னேன். ஸோ த குளோபல் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 9 billion by 2050, பட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அலோன் யூட்டிலைஸ் 70% ஆஃப் அவைலபிள் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ எஃபிஷியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் வாட்டர் யூஸ் இஸ் நீடட் ஃபார் அவர் ஜெனரேஷன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா 9 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. 9 பில்லியன் பீப்புளுக்கு 9 பில்லியன் பீப்புள் 2050 நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் குளோபல் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. ஆனால் விவசாயத்துக்கு மட்டுமே 70% உனக்கு என்ன ஆகுது, வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வாட்டர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை விட்டுட்டு ட்ரிப் சிஸ்டமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உனக்கு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, வீடிங்னா என்ன, களை நீக்கம். களைனா என்ன, தேவையில்லாத செடி உனக்கு பயிரோட சேர்ந்து வந்து வளரும். ஸோ இது இருந்தால் உனக்கு அந்த செடி நம்ம
வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பயிர் வந்து உனக்கு வளராது. சரியா? ஸோ அதனால இந்த களையெல்லாம் வந்து நம்ம என்னன்னா நீக்கணும். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் மெனி அதர் அன்டிசைரபிள் பிளான்ஸ் மே க்ரோ நேச்சுரலி அலாங் வித் த மெயின் கிராப்ஸ். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வீட்ஸ்னு சொல்கிறோம். அன்டிசைரபிள் பிளான்ஸ் ஆர் கால் வீட்ஸ். ஸோ த ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் இட் அஸ் வீடிங். என்னது, வீட்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸை வீடிங்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, வீட்ஸ் வந்து உனக்கு என்ன பண்ணும், இந்த நம்ம நல்ல பயிரோட என்ன பண்ணும், காம்படிஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான நம்ம பயிருக்கு ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, சன்லைட் கிடைக்காது, வாட்டர் கிடைக்காது, ஸ்பேஸ் கூட கிடைக்காது. அதெல்லாம் என்ன பண்ணிக்கும், இந்த வீட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் த அண்டர் நரிஷ்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் லீட்ஸ் டு லோ ஈல்ட். இதனால் வீட்ஸ் வளர்றதுனால நம்ம கிராப்ஸ்க்கு ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, ஈல்டும் உனக்கு ப்ராப்பராக வராது. அதனால தான் இந்த வீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் மூலமாக வீடை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதான் ட்ரெடிஷ்னல் மேனுவல் வீடிங். ஓகே, என்னது, நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ இதை வச்சு உனக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த தேவையில்லாத களையெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் மெத்தட்ஸ், இயந்திர முறைகள். ஓகே, ஃபிசிக்கலாக உனக்கு என்ன பண்ணுறாங்க, ஹேண்ட் புல்லிங் or weeding with the help of weeding hoe is the oldest and most efficient method for controlling weeds. okay, கையால் உனக்கு தேவையில்லாத செடி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கையால் ரிமூவ் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி வீடிங் ஹூ இதுக்காகவே வந்து களை நீக்கிறதுக்கே நம்ம சில ஹோ சொன்னோம் பார்த்தியா. ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணுறது. இதுதான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற மெத்தட், பெஸ்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. இதை வச்சு களையை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னது, டில்லேஜ் மெத்தட். ஓகே, இது வந்து ப்ராக்டிக்கல் மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ராயிங் வீட்ஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளவ் பண்ணுற மூலமாக நம்ம ப்ளவ் பண்ணுறது மூலமாக என்னாகும், இந்த வீட்ஸ்லாம் வந்து உனக்கு சாயிலுக்கு அண்டரில் போகிறதுனால அது மேலே வந்து விளைஞ்சு வராது. ஸோ இது மூலமாக நம்ம வீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி முறை. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பர் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் இஸ் ஃபாலோட் ஃபார் கண்ட்ரோலிங் கிராப் அசோசியேட்டட் அண்ட் பேரசைட்டிக் வீட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 6 மாதம் வந்து நம்ம இந்த செடி வளர்க்குறோம் அப்படின்னா, காட்டன் வளர்க்குறோன்னா அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு வேறு செடி வந்து வளர்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து சீசனுக்கு சீசன் ஒரு மாதத்துக்கு மாதம் நம்ம வந்து இந்த க்ராப்பை வந்து ரொட்டேட் பண்ணி வளர்க்குறப்ப இப்போ காட்டனில் வளரக்கூடிய வீட்ஸ் வந்து உனக்கு என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு வந்து உனக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மர் டில்லேஜ், கோடை உழவு. டீப் ப்ளோவிங் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் ஆஃப் ரபி கிராப் அண்ட் எக்ஸ்போசிங் அண்டர்கிரவுண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வீட்ஸ் டு ஸ்ட்ராங் சன்லைட் டியூரிங் சம்மர் மந்த்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டிஸ்ட்ராயிங் மெனி ஆனுவல் அண்ட் பெரினியல் வீட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரபி கிராப்ஸ், ஓகே, ரபி கிராப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக உனக்கு சம்மர் சீசன்லாம் இது பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ரபி கிராப்பை ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப இந்த வீட்ஸோட அண்டர் கிரவுண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வீடெல்லாம் வந்து உனக்கு சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் அந்த டைமில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப இந்த வீட்ஸ் எல்லாம் நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால வீட்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோல். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், பயோ ஏஜென்ட்ஸ் லைக் இன்செக்ட்ஸ் அண்ட் பேத்தோஜன்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் வீட்ஸ். ஓகே, ஸோ நம்ம சில இன்செக்ட்ஸ், சில மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், இந்த வீட்ஸையே என்ன பண்ணும், அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். அதெல்லாம் நம்ம இந்த பயிரில் போட்டோம்னா அதெல்லாம் இந்த வீட்ஸை வந்து கொண்டுடும். ஓகே, the objectives of biological control are not eradication but reduction and regulation of weed population. Okay, chemical methods, வேதியியல் முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் இந்த வீட்ஸை வந்து நம்ம கில் பண்ணுறதுக்கு நம்ம சில சப்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், we call it as herbicides. Okay, so the chemicals used for killing the weeds or inhibiting their growth are called herbicides. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம கிராப்ஸில் வந்து தெளிக்கிறதுனால என்னாகும், நம்மளோட வீட்ஸ் வந்து இறந்து போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா இன்டெகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மொத்தமாக வந்து அந்த கலையை என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடை ரிமூவ் பண்ணலான்னு யோசிச்சு ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இன்டெகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட். ஓகே,
ஸோ நம்ம வந்து ஒரே மெத்தட்லேயே வந்து டிபெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, கெமிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம், ஃபிசிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லா மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உனக்கு இன்டெகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. Okay, so there are over 30,000 species of weeds around the world. Okay, 30,000 weeds type வந்து உனக்கு வந்து around the world இருக்கான். அதில் 18,000 species causes serious losses to crops. Okay, அதில் உனக்கு 18,000 species வந்து உனக்கு crop lossக்கு வந்து என்னது பங்களிக்குது. So the continuous use of the same method leads to building up of tolerant species. Okay, ஸோ ஒரே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து களையை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சில வீட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், ஸோ அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், மெத்தடை மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் என்ன, பயிரை அறுவடை செய்தல், ஹார்வெஸ்டிங் ஆஃப் கிராப்ஸ். த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் என்னது, நம்மளோட பொங்கல். ஓகே, ஸோ அது ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம். ஸோ அறுவடை டைமில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பொங்கலும் வருது இல்லையா? ஸோ ஹார்வெஸ்டிங்னா என்ன, வாட் டு யூ மீன் பை ஹார்வெஸ்டிங்? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் அண்ட் கேதரிங் அ கிராப் இஸ் கால்ட் ஹார்வெஸ்டிங். ஸோ விளைஞ்ச பயிரெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி அதெல்லாம் வந்து கேதர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், we call it as harvesting. ஸோ நல்லா பயிர் விளைஞ்சிச்சுன்னா அதில் கட் பண்ணி கேதர் பண்ணுறதுலேயே அவ்வளோ பெரிய சந்தோஷம் யாருக்கு இருக்குமா, நம்மளோட விவசாயிகளுக்கு இருக்குமா. ஸோ ஒரு குழந்தை மாதிரி தான்டா, ஒரு குழந்தை வந்து சின்னதாக கருவாக இருந்து அது இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அம்மா அப்பாவுக்கு. அதே மாதிரி தான் விவசாயிகளுக்கும் இந்த ஒரு சீடு வந்து பெருசாகி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி கேதர் பண்ணுறது தான் என்னது, ஹார்வெஸ்டிங் நம்ம சொல்லுவோம். ஸோ மேனுவல் ஹார்வெஸ்டிங்னா என்ன, நம்ம இங்கே கையால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த விளைஞ்ச பயிரெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுக்கிறோம். ஓகே, மேஜராக உனக்கு கையால் தான் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ சர்டன் கிராப்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் வித்தவுட் யூசிங் டூல்ஸ். ஸோ சில டூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். டூல்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த விளைஞ்ச பயிரெலாம் வந்து கேதர் பண்ணுவாங்க. கிராப்ஸ் லைக் கிரவுண்ட் நட், green gram, black gram, horse gram can be harvested by uprooting with hand provided soil moisture is adequate for hand pulling. சரியா? ஸோ இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் நீ வந்து கையாலேயே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன, மெக்கானிக்கல் மெத்தட். அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். we call this as மெக்கானிக்கல் மெத்தட். ஸோ நம்ம கண்ட்ரியில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து யூஸ்வலாக நிறைய ஆளுங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ சிக்கிள். ஓகே, ஒரு அருவா மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிக்கிள். நீங்கள் வந்து இவிஎஸ்ல படிச்சிருப்பீங்க. இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் கட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே, so this method is laborious and time consuming one and it is suitable for small sized farms only. Okay, next is the machine harvesting. So இதுதான் machine harvesting. So mechanical methodல உனக்கு இந்த சிக்கிள் வச்சு என்ன பண்ணுவாங்க, உனக்கு பயிரெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன, மெஷின் ஹார்வெஸ்டிங்கில் இது வந்து லார்ஜ் சைஸ்டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், ரொம்ப ஜாஸ்தியாக பயிரெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும். பெரிய பெரிய ஃபீல்டெல்லாம் உனக்கு என்ன பண்ணுவாங்க, மெஷின் ஹார்வெஸ்டிங்க்கு தான் போவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து ஆளுங்க வந்து கட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதனால தி கோ ஃபார் மெஷின் ஹார்வெஸ்டிங். ஓகே, இதில் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராக்டிஸ் உடனே இதுக்கப்புறம் நடந்துரும். சரியா? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் threshing and winnowing. The threshing and winnowing na என்னன்னு பார்க்கலாம். So threshing na the process of separating the grains from their chaffs or pods is called threshing. Okay, so இப்போ நீ பார்த்தனா நம்ம நெல்லுலாம் விளைஞ்சிருச்சு. இப்போ இந்த நெல்லோட சேர்ந்து நிறைய அதோட லேயர்ஸ், அதோட அவுட்டர் கவரிங்லாம் இருக்கும், நிறைய தூசிங்கெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உனக்கு அந்த ப்ராப்பரான நெல் வேணும், அது ரிமூவ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம threshingனு சொல்லுவோம். சரியா? after threshing we must separate the grains from the chaff. Winnowing is a process of separating the grains. threshing and winnowing நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இதான் threshing. ஸோ என்ன பண்ணுவாங்க, நல்லா இந்த கட் பண்ண இந்த பயிரெல்லாம் வந்து நல்லா வந்து போட்டு அடிப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், இந்த தேவையில்லாத அந்த chaffs எல்லாம் வந்து என்ன ஆகும், உனக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு நெல் மட்டும் தான் இருக்கும். வினோயிங்கில் என்ன பண்ணுவோம், இந்த லைட்டர் பார்ட்டிகிள்ஸ், ஓகே, நெல்லுலாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதை தாண்டி நிறைய
சில ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், அதான் சாஃப்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் காற்றுலே பறக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நெல்லோட நெல்லை நம்ம வந்து இப்படி 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 வந்து நம்ம முறத்தால் இப்படி பண்ணுறப்ப, மேலேருந்து பண்ணுறப்ப இந்த சாஃப்லாம் பறந்து போயிடும். ஸோ நெல் மட்டும் கீழே வந்து இறங்கிடும். அதான் வந்து நம்ம வினோயிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ஓகே, இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சாயிலை ப்ரிப்பேர் பண்ணோம், விதைச்சோம், நீர் பாய்ச்சினோம், அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், மேன்யூர் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் பயிரை வந்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ அந்த விளைஞ்ச அந்த கிரெயின்ஸ், ஓகே, இந்த கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோரிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஏன்னா இந்த க்ராப் இந்த கிரெயின்ஸ் வந்து உடனே வந்து மார்க்கெட்டுக்கு போவோமானா போகாது. ஓகே, அது ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணல அப்படின்னா அதில் எலிலாம் வந்துடும், பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோம்? பிகாஸ் க்ராப் இஸ் சீசனலி ப்ரொடியூஸ்ட் பட் கன்சியூம்டு த்ரூ அவுட் த இயர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா ரபி கிராப்ஸ் ஒரு சீசனில் விளையுது, கரீஃப் கிராப்ஸ் ஒரு சீசனில் விளையுது. ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுது, இது எல்லாமே மொத்த வருஷத்துக்குமே நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்டோர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். ஸோ storing is very important. Before storing, harvested grains should be made free from moisture. So store பண்றதுக்கு முன்னாடி இந்த grains-லாம் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு தண்ணி ட்ராப்லெட் இல்லாமல், மாய்ஸ்சர் இல்லாமல் அதை வந்து நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சர் இல்லாமல் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடணும். அப்புறம் எனி மாய்ஸ்சர் இந்த ஸ்டோர் கிரெயின்ஸ் வில் லீட் டு த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எதுக்கு மேம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, தண்ணி இருந்துச்சுன்னா என்னாகும், அதில் உனக்கு பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ தே நீட் டு பி ட்ரைட் இன் த சன் பிஃபோர் ஸ்டோரிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சன்னில் சூரிய வெளிச்சத்தில் வந்து இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அதில் உனக்கு எல்லா தண்ணியும் வந்து ஆவியாக பறந்து போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் கலெக்டட் இன் கன்னி பேக்ஸ் அண்ட் தென் ஸ்டோர்ட் இன் குடோன்ஸ். என்னது, இந்த ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து கோணி பையில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம குடோனில் ஸ்டோர் பண்ணுறோம். சிலோஸ் and grains are used for the storage of grains on large scale. Okay, so இதான் வந்து silos. இதில் தான் வந்து பெரிய 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 இடங்கள். இதுதான் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கெமிக்கல் வேப்பர்ஸ் ஆர் ஸ்ப்ரேட் டு மினிமைஸ் பெஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ் இன் குடோன்ஸ். திஸ் இஸ் கால்ட் ஃபியூமிகேஷன். ஓகே, ஸோ இந்த குடோனில் என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் ஸ்ப்ரேஸு, கெமிக்கல் வேப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரே பண்ணுவாங்க இந்த கிரெயின்ஸில். எதுக்கு அப்படின்னா, ஏன்னா பூச்சிலாம் வரக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் இவங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபியூமிகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டோர்டு கிரெயின்ஸை ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, டைம் டு டைம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, எதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, டு மேக் ஷுர் தட் தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ் அண்ட் பெஸ்ட். ஓகேயா, ஸோ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் ஒரு மாதம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சு அடிக்கடி வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த கிரெயின்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. ஓகேயா, ஸோ இன் அவர் கண்ட்ரி கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் இன் கவர்மெண்ட் ஓன்டு குடோன்ஸ். ஓகே, நம்ம கண்ட்ரியில் கவர்மெண்ட் ஓன்டு குடோன்ஸே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் நீடிங் ஸ்டோரேஜ் ஆர் ஃபுட் கிரெயின்ஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் ஃபோடா. ஓகே, ஸோ எந்தெந்த விதமான பயிர்களுக்கு கிரெயின்ஸ்க்கு வந்து உனக்கு இந்த ஸ்டோரேஜ் தேவைப்படும் பார்த்தோன்னா, ஃபுட் கிரெயின்ஸ்க்கு ஸ்டோரேஜ் தேவைப்படும், ஆயில் சீட்ஸ்க்கு ஸ்டோரேஜ் தேவைப்படும், சீடுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படும், அண்ட் ஃபாடருக்கும் ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஓகே, ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்னது FCI, என்னது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து உனக்கு 14th January 1965 வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் ஆன் 14 January அட் சென்னை. எதுக்கு, இந்த ஃபுட் கிரெயின்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து இந்த ரேஷன் கடையிலலாம் வந்து போய் சேரணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் கார்பரேஷன் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அண்ட் ப்ராப்பராக வந்து இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு ஏதாச்சும் டிசாஸ்டர் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக எமர்ஜென்சி கேசஸ்லாம் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், இந்த ஃபுட் கார்பரேஷன் இந்தியா தான் இதெல்லாம் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ். நெக்ஸ்ட் என்ன, ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், பயிர் சுழற்சி. ஓகே, ஸோ crop rotation is planting a series of different crops in the same field following a defined order. ஓகே, ஒரே ஃபீல்டில் உனக்கு டிஃபரெண்ட் க்ராப்ஸை நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம க்ராப் ரொட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ மோனோ கிராப்பிங் அண்ட் மிக்சட் கிராப்பிங் ஆர் த 2 methods used in crop production.
ஓகே. ஸோ இந்த கிராப் ப்ரொடக்ஷன்ல 2 விதமான மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோனோகிராப்பிங்னா என்ன? மோனோகிராப்பிங் இஸ் a repeated planting of the same crop in the same field year after year. ஒவ்வொரு வருஷமும் ஒரே செடியே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிலத்துல வந்து காட்டனே தான் வருஷம் 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 காட்டனை விதைப்பாங்க, காட்டனை அறுவடை பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் காட்டனை விதைப்பாங்க, காட்டனை அறுவடை பண்ணுவாங்க. அடுத்த வருஷமும் காட்டனை விதைப்பாங்க, காட்டனை அறுவடை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரே நிலத்துல ஒரே பயிரையே உனக்கு வருஷம் 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 உனக்கு வந்து விளைச்சிட்டே இருந்தா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோனோகிராப்பிங்னு சொல்லுவோம். சரியா? மிக்சட் கிராப்பிங்னா என்ன? மிக்சட் கிராப்பிங் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் 2 or more than 2 crops simultaneously on the same land without any pattern. ஓகே. மிக்சட் கிராப்பிங்ல உனக்கு 2 செடி, 2 பயிர், 2 டிஃபரெண்டான பயிரை உனக்கு ஒரே நிலத்துல உனக்கு என்ன பண்றாங்க? அட் அ டைம் வந்து விளைவிக்கிறாங்கன்னா எந்த ஒரு பேட்டர்னும் இல்லாம அதான் நம்ம மிக்சட் கிராப்பிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ கிராப் ரொட்டேஷன்ல உனக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே. என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா, மெனி கிராப்ஸ் லைக் லெக்யூம்ஸ் have positive effects on succeeding crops in the rotation, leading to greater production overall. சரியா? இப்போ லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்லாம் நீ வந்து வளர்க்குற அப்படின்னா அந்த செடி வளர்ந்து விதைச்சு அது நல்லா அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விளைவிக்க போகிற செடி இருக்குது பார்த்தியா, வேறு செடி இருக்குது பார்த்தியா, வேறு பயிர் இருக்குது பார்த்தியா, அது விளையிறப்ப இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்னால உனக்கு அந்த சாயில் நல்லா ஃபர்டைல் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் விளைவிக்க போகிற அந்த செடியும் என்ன ஆகும்? இட் வில் கெட் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே. ஸோ கிராப் ரொட்டேஷன்னால இந்த செடி பயிர் விளைவிக்கிறோம், இந்த வருஷத்தில் ப்ராப்பராக சோ பண்ணி விளைவிக்கிறோம். ஸோ அது சில நியூட்ரியன்ஸை சாயிலுக்கு கொடுத்துட்டு போகுது. ஸோ அந்த சாயிலில் நீ வேறு செடி வளர்க்குறப்ப தோஸ் plants will get the nutrients. Okay. So அதே மாதிரி a shallow rooted grain crop, deep rooted cash crop and restorative crop should be included in the rotation for maintaining soil ப்ரொடக்டிவிட்டி. ஓகே. சாயில் ப்ரொடக்டிவிட்டியை நீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன க்ராப்லாம் வந்து நம்ம விளைவிக்கிறோம்? ஷாலோ ரூட்டட் கிரெயின். ஷாலோ ரூட்டட்னா மேலாப்பில் வந்து மேலாப்பில் மட்டும் ரொம்ப டீப்பாக சில க்ராப்ஸ்லாம் வளராது, மேலாப்பிலே சில க்ராப்ஸ்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஷாலோ ரூட்டட் கிரெயின் க்ராப் நம்ம யூஸ் பண்ணணும். டீப் ரூட்டட் கேஷ் க்ராப் நம்ம வந்து விளைவிக்கணும். அண்ட் ரீஸ்டோரேட்டிவ் க்ராப். ஓகே. ரீஸ்டோரேட்டிவ் க்ராப் அது வந்து சாயிலை ஃபர்டைல் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற க்ராப். இந்த மாதிரி இந்த 3 விதமான க்ராப்பை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சைக்கிளில் வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தோன்னா உனக்கு அந்த நல்லாவே வந்து என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் ஆகும், ஈல்டும் நல்லா வரும் அந்த லேண்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ த லெக்யூமினஸ் கிராப் ஷுட் ஃபாலோ நான் லெக்யூமினஸ் கிராப்ஸ் டு ஹேவ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் டு சக்சீடிங் கிராப்ஸ். நான் சொன்ன மாதிரி லெக்யூமினஸ் கிராப்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் நான் லெக்யூமினஸ் கிராப்ஸை நீ வந்து வளர்க்கலாம். ஸோ தட் அது அந்த நான் லெக்யூமினஸ் கிராப்ஸ்க்கு உனக்கு நைட்ரஜன் கண்டென்ட் கிடைக்கும். ஓகே. வீட் ப்ராப்ளம் இஸ் லெஸ் இன் இன்டர்கிராப்பிங் சிஸ்டம் கம்பேர்ட் டு த சோல் கிராப்ஸ். இந்த மாதிரி கிராப் ரொட்டேஷன் பண்ணுறப்ப அதே மாதிரி இன்டர்கிராப்பிங், அதாவது இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஒரு பயிர், அப்புறம் பக்கத்தில் இன்னொரு பயிர், இந்த மாதிரி நீ வந்து விளைவிக்கிறப்ப கிராப் ரொட்டேஷன் பண்ணுறப்ப அவ்வளோ களைகள், வீட்ஸ்லாம் வந்து உனக்கு வராது, வீட் ப்ராப்ளம் வராது. ஓகே. ஸோ லெக்யூமினஸ் பிளான்ஸ் எதுக்கு மேம் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, லெக்யூமினஸ் பிளான்ஸ் என்ன பண்ணும்? அதோட ரூட்ஸில் வந்து சில பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். அது என்ன பண்ணும்? இந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிளான்ட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரும். நைட்ரேட்ஸாக ஃபார்ம் பண்ணி நைட்ரஜன் நியூட்ரியண்ட்டை நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கும், சாயிலில் எடுத்துகிட்டு வரும். ஓகேயா? அதுதான் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்க்கோட அட்வான்டேஜ். Okay, so in the plants have the ability to fix atmospheric nitrogen in the roots with the help of bacteria. Okay, இதான் வந்து examples of leguminous plants. Soya, peanut, இது எல்லாமே they are used in crop rotation to multiply soil nitrogen. Okay, next என்ன? next இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் கிரெயின்ஸை. இப்போ நம்ம சீட் பேங்க்னா என்னன்னு பார்க்கலாம். என்னது? விதை வங்கி. ஸோ சீட் பேங்க் இஸ் அ பிளேஸ் வேர் சீட்ஸ் ஆர் stored in order to preserve genetic diversity. நம்ம என்ன பண்றோம்? சீட் பேங்க்ல வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றோம். சீட்ஸ் மே பி viable for hundreds and even thousands of years. ஓகே. ஸோ சீட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரான ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அது பல்லாண்டு வருஷங்கள், பல 100 வருஷங்கள் அப்படியே வந்து லைவாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ சீட் பேங்க்ஸ் ஆர் லைக் சீட் லைப்ரரிஸ் தட் கண்டெயின் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் எவல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவையுமே வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து
கிரெயின்ஸ் எல்லாம் வந்து விளைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் கிரெயின்ஸ் வந்து சீட்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் சீட் பேங்க்கில் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சீட் பேங்க்ஸ் வந்து லைப்ரரிஸ் மாதிரிடா. இப்போ நீ வந்து ஒரு புக்கே வந்து நீ பழைய எடிஷன் லைப்ரரியில் 10 எடிஷன் கூட நீ பார்க்கலாம். ஓகே, அந்த 10 எடிஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி தான் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸும் நீ வந்து புக் லைப்ரரியில் பார்ப்பா. அதே மாதிரி தான் சீட் பேங்க்கில் உனக்கு என்னது எல்லா விதமான சீட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ த ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் லொக்கேட்டட் இன் கொல்கட்டா first started collecting seeds formally as seed bank. Okay, ராயல் பொட்டானிக்கல் கார்டன்லாம் ஃபர்ஸ்ட் சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உனக்கு என்ன பண்ணுறாங்க, சீட் பேங்க்ன்ற ஒரு ப்ராசஸை எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, ஸோ சீட் பேங்க்ஸ் were created to store native varieties of seeds. ஓகே, அதாவது சீடோட வந்து பல ஒவ்வொரு இடத்துல இந்த சீடு வந்து பிளான்ட்டாக வளர்ந்தோடனே அது ஒரு சீட் கொடுக்கும் இல்லையா? பட் ஆனால் அதோட உண்மையான வெரைட்டிஸ், அதோட பழைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சீட் பேங்க்லாம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வித் திஸ் இனிஷியேட்டிவ் farmers have started preserving indigenous seeds and reducing their dependence on hybrid seeds from seed companies. Okay? ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபார்மர்ஸ்லாம் சீட் பேங்க்கில் போய் சீட்ஸை டெபாசிட் பண்ணுறதுனால அவங்க புதுசாக வந்து என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, சீட் கம்பெனிஸில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ த சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் மெத்தட் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ் இஸ் இன் த ஏர் டைட் அண்ட் earthen பாட்ஸ். என்னது, எப்படி நம்ம சீட் பேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர் டைட்டாக இருக்கிற earthen பானையில் தான் உனக்கு என்ன பண்ணுவாங்க, மண் பானையில் தான் உனக்கு இந்த சீட்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நவதன்யா சீட் பேங்க்னு ஒரு NGO இருக்குது நியூ டெல்லியில். அது அரௌண்ட் 50,000 crop வெரைட்டிஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ சில நேரங்களில் பார்த்தோன்னா சில க்ராப்ஸ்லாம் வந்து விளைஞ்சிருக்கும், பட் ஆனால் அந்த ஒரு ஸ்பீஷீஸே அழிஞ்சு போயிருக்கும். பட் ஆனால் சீட் பேங்க்கில் உனக்கு அந்த சீட் வெரைட்டியை நீ வந்து பார்த்துருக்கலாம் ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணியிருந்தனா. சரியா? ஸோ நம்ம நிறைய ஸ்பீஷீஸை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ், ஓகே, இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இஸ் லொக்கேட்டட் இன் கல்கட்டா. அதுதான் நம்ம ராயல் பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்கிறோம். அதில் உனக்கு ரேர், இப்போ நீ வந்து பழக்கத்தில் இல்லாத நிறைய பிளான்ஸ் அண்ட் சீட் ஸ்பீஷீஸ் அதெல்லாம் வந்து அங்கே உனக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, சீட் பால்ஸ், விதை பந்துகள். சீட் பேங்க்னு பார்த்தோம். இப்போ சீட் பால்ஸ்னா என்ன? வாட் டு யூ மீன் பை சீட் பால்ஸ்? தே ஆர் a mixture ஆஃப் சாயில், காம்போஸ்ட் அண்ட் பிளான்ட் சீட்ஸ். ஓகே, ஸோ சீட் பால் என்ன இருக்கும், சாயில் இருக்கும், காம்போஸ்ட் இருக்கும், காம்போஸ்ட் தான் இந்த மென்யூர், அண்ட் பிளான்ட் சீட்ஸ் இருக்கும். இது மூணுத்தையும் என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணிடுறாங்க. தீஸ் பால்ஸ் ஆர் த்ரோன் இன் டு லேண்ட் ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த பால் என்ன பண்ணுவாங்க, நிலத்தில் வந்து இதை வந்து அப்படியே வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ வித் த மான்சூன் செட் இன், தீஸ் பிளான்டட் சீட் பால்ஸ் ஜெர்மினேட் இன் டு சீட்லிங், மேக்கிங் சீட் பால் இஸ் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் கன்சர்விங் த நேச்சுரல் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரி சீட் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிலத்தில் வந்து உனக்கு வந்து அப்படியே வந்து போகிற வழியில் அப்படியே வந்து போட்டு போயிடுவாங்க. ஸோ மான்சூன் சீசனில் என்ன ஆகும், இந்த சீட் பால்லேருந்து உனக்கு பயிர் வந்து விளைய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட எக்கோசிஸ்டமை நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ சீட் பால்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை நான்-கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் எந்தூசியாஸ்டிக் ஸ்கூல் சில்ட்ரன் டு க்ரோ ட்ரீ ஃபார் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். ஓகே, ஸோ சின்ன பசங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு எந்தூசியாசமோட அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சீட் பால்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண நிறைய NGOஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ த கான்செப்ட் ஆஃப் சீட் வால் ஹேஸ் பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் ட்ரீ கவர் அண்ட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் த அவேர்னஸ் அமாங் த பீப்புள் அபவுட் கன்சர்விங் பிளான்ட்ஸ். இந்த சீட் பால்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈவன் சிட்டிஸில் நிறைய இடத்துல மரங்களே இல்லை இல்லையா, நீயுமே என்ன பண்ணலாம், சீட் பால்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீ போகிற வழியில் அங்கங்கே போட்டு போயிட்டுனா மழை வரப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், அங்கே வந்து மரங்கள் வளர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன, heirloom seed. நெக்ஸ்ட் என்ன, heirloom seed அப்படின்னா என்ன? And heirloom seed is a seed of a plant that has been carefully cultivated. என்னது? And heirloom seed is a seed of a plant that has been carefully cultivated and passed down through many generation. Okay, heirloom seed na நம்ம ஒரு பிளான்ட்டோட சீடை ப்ராப்பராக கல்டிவேட் பண்ணி
பல ஜெனரேஷன் அதை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம் அந்த சீட் அப்படின்னா அதுதான் நம்ம ஹியர்லூம் சீட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹியர்லூம்ஸ் ஆர் யூஸ்வலி பிளான்டட் இன் ஸ்மால் ஐசோலேட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் தே ஜென்ரலி ஆஃபர் சம்திங் ஆஃப் வேல்யூ டு த grower. ஸோ ஹியர்லூம் சீட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆர்கானிக் சீட்ஸ். ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? They are produced from open pollinated plants. Open pollinated plantsனா pollination என்னன்னு தெரியும் இல்லையா? மேல் ஃப்ளவர்லேருந்து ஃபீமேல் ஃப்ளவருக்கு அந்த pollen grain transfer தான் pollination. Open pollinated plantsலேருந்து தான் இந்த seeds வந்து ப்ரொடியூஸ் ஆகும் and they transfer the unique characteristics to the descendants. ஓகே, ஸோ இந்த ஹியர்லூம் சீட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த யூனிக் கேரக்டர் வந்து உனக்கு அப்படியே ஜெனரேஷனாக வந்து இது வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ ஹியர்லூம் சீட்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட், ட்ரைட் அண்ட் ஸ்டோர் ஸோ தட் ஒன் கேன் ரீப்ளான்ட் தம் இன் த ஃபாலோயிங் சீசன். ஓகே, அதை ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ த கோல் ஆஃப் ப்ரிசர்விங் ஹியர்லூம் சீட், எதுக்கு இந்த ஹியர்லூம் சீட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டு ப்ரிவெண்ட் எனி சேஞ்ச் டியூ டு அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஹியர்லூம் சீட்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீட்ஸில் வந்து ஒரு யூனிக் கேரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த சீட்ஸ்லாம் என்ன பண்ணிப்பாங்க? ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஓகே, அந்த சீட்ஸை வந்து ப்ராப்பரான கண்டிஷன்ஸில் விளைவிச்சு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த யூனிக் கேரக்டர் வந்து அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸால் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாதுகாப்பாங்க. அண்ட் மோஸ்ட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர் வெரைட்டிஸ் மஸ்ட் பி கெப்ட் ப்ரொடெக்டட் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் சிமிலர் வெரைட்டிஸ் டியூரிங் ஃப்ளவரிங் டு அவாய்ட் கிராஸ் பாலினேட்டிங் பிளான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹியர்லூம் சீட்ஸ் இப்போ இந்த சீட்ஸ் வந்து அதே ஸ்பீஷீஸாக இருந்தாலுமே கூட இந்த சீட்ஸ் விளைவிக்கிறப்ப அந்த ஸ்பீஷீஸில் இருக்கிற வேறு பிளான்ட் கூட என்ன பண்ணக்கூடாது? அதே வேறு வெரைட்டியோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதை வந்து விளைவிக்கக்கூடாது. சில நேரங்களில் அப்படி விளைவிக்கிறப்ப இந்த 2 வெரைட்டியும் என்ன ஆகும்? ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போ உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உனக்கு அந்த யூனிக் கேரக்டர் வந்து அந்த பிளான்ட்டில் வந்து வராது. ஸோ நம்ம இந்த ஹியர்லூம் சீட்ஸ் வந்து விளைவிக்கிறப்ப அதோட அந்த சீட்ஸை ப்ராப்பராக ஐசோலேட்டடாக நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து விளைவிக்கணும். வேறு எந்த வெரைட்டியோட மிக்ஸ் பண்ணாமல் பாதுகாக்கணும். ஸோ சம் வெஜிடபிள் வெரைட்டிஸ் ஆர் செல்ஃப் பாலினேட்டட் அண்ட் ஆர் க்ரோன் வித் வர்ச்சுவலி நோ டேஞ்சர் ஆஃப் கிராசிங். ஸோ இந்த மாதிரி ஹியர்லூம் சீட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ்வலாக செல்ஃப் பாலினேட் தான் பண்ணுவாங்க. So synthetic fertilizers, herbicides, pesticides are not used for organic seeds but conventional fertilizer, herbicides and pesticides are used. Okay, இந்த heirloom seeds வந்து வளர்க்கறப்ப synthetic fertilizers எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே organic தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன? பயோ இண்டிகேட்டர்ஸ், உயிரி சுட்டிக்காட்டிகள். ஓகே, பயோ இண்டிகேட்டர்னா என்ன? ஓகே, எனி ஸ்பீஷீஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ் whose function or status reveals the qualitative status of the environment. ஓகே, ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ்னு சொல்கிறோம். அதில் நடக்கிற சேஞ்சஸை வச்சு அது இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பயோ இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம அந்த ஏரியாவில் இந்த மாதிரி பொல்யூஷனாக இருக்குது, இந்த பொல்யூஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீஷீஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, bioindicators of soil health give us information about soil structure, development, nutrient storage and biological activities. So biological indicator characterizes the state of an ecosystem and brings modification. So first bioindicator என்ன அப்படின்னு பார்த்தோன்னா lichen. Lichen is a natural bioindicator of climate change and air pollution effect. So இந்த lichen ஆர்கானிசம் இந்த ஸ்பீஷீஸ் வளர்றப்ப அது எதை இண்டிகேட் பண்ணுமா? அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு சரௌண்டிங்கில் ஏர் பொல்யூஷன் எப்படி இருக்குது அண்ட் அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைக்கனோட லைக்கன் வளர்றது விதத்தை பற்றியே நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லைக்கன் வந்து பார்த்தோன்னா லைக்கன்னு சொல்லலாம், லிச்சன்னு சொல்லலாம், உன்னோட இஷ்டம். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல்கா அண்ட் ஃபங்கஸ் விச் லிவ் டுகெதர் இன் சிம்பியோட்டிக் அசோசியேஷன். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் பார்த்தோன்னா ஒரு ஆல்கையும் ஒரு ஃபங்கையும் கம்பைண்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அ சென்சிட்டிவ் என்வாயன்மெண்டல் பேராமீட்டர் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் அண்ட் ஹேர் பொல்யூட்டன்ஸ். ஓகே, இது வந்து இந்த பொல்யூஷனுக்கு, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சருக்கு வந்து ஈஸியாக வந்து இட் கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்?
இதோட கலர் சேஞ்சோ இது வளர்ற விதத்தை வச்சு ஓகே இந்த என்வாயன்மெண்ட்ல ரொம்ப பொல்யூஷன் இருக்கு, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் பயோ இண்டிகேட்டர். ஸோ இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சேஞ்சஸ் இன் கிளைமேட், ஏர் குவாலிட்டி அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். என்னது அந்த இடத்துல என்னென்ன ஏர் பொல்யூஷன் இருக்கா, ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைக்கன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கடைசியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். என்னது? அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள். ஓகே, ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் என்னென்ன விதமான செயல்முறைகள்லாம் எந்தெந்த கிராப்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸ் வந்து போடுவாங்க. ப்ராக்டிசஸ் இதுதான் இப்பப்போ இந்த சீசனில் இதாக பண்ணணும், இந்த ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஒவ்வொரு கிராப்புக்குமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் விவசாயிகள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூசிங் சூட்டபிள் மீடியா அண்ட் மெத்தட்ஸ் they disseminate those information for the welfare of the people. ஸோ ஆப் மூலமாகவோ புக்கு மூலமாகவோ அண்ட் சில ஆர்கனைசேஷன் மூலமாகவோ சில ஆட்கள் மூலமாகவோ இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க விவசாயிகளுக்கு பாஸ் பண்ணுவாங்க. So Indian Agricultural Research Institute and Indian Council of Agricultural Research are some of the institutions which are involved in agricultural research. இதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய agricultural research institutes. Okay, so Indian Agricultural Research Institute. Okay, இதான் ICAR அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. Okay, it is a national institute for agricultural research, education and extension. விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி, எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து உனக்கு இங்கே வந்து நடக்கும். IARI இஸ் காமன்லி நோன் ஆஸ் அ பூசா இன்ஸ்டிடியூட். ஓகே, இதை வந்து ஃபண்ட் பண்ணுறது யாரு? ஐகார். So this was responsible for research leading to the Green Revolution in India. 1970s உனக்கு பசுமை புரட்சி வந்ததுக்கான காரணம் இந்த இன்ஸ்டிடியூட் மூலமாக தான். ஓகே, ஸோ இவங்க நிறைய பாலிசிஸ் பிளான்ஸ்லாம் வந்து அப்பப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த டைமில் நீங்கள் இது பண்ணணும், இந்தந்த பாலிசிஸ் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இதான் வந்து ஐகார். ஓகே, இது வந்து அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன், விவசாய கல்வி. ஓகே, அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் படிக்கணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் பர்பஸில் அக்ரிகல்ச்சர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சர்வ்ஸ் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட். ஓகே, it functions under the Department of Agricultural Research and Education. It is the largest network of agricultural research and education institutes in the world. சரியா? I think it is clear. Next என்ன? கிருஷ் விஞ்ஞான் கேந்திரா. இது வந்து என்னது? It is a farm science center. கிருஷி விஞ்ஞான் கேந்திரா என்னது? It is a farm science center. It is a farm science center. So these centers serve as the ultimate link between ICAR and farmers. இந்த மாதிரி கிருஷி விஞ்ஞான் கேந்திரான்னு சொல்லிட்டு சில ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் இருக்கும். இப்போ பெரிய பெரிய இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் வந்து சில பாலிசிஸ் போடுறாங்க, பிளான் போடுறாங்க, ப்ராக்டிஸஸ் சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு இதெல்லாம் வந்து தெரியணும்ல. ஓகே, ஸோ அது இவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்டிங் லிங்காக இருக்கிறது யாரு? நம்மளோட ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா தான். இவங்களோட எய்ம் என்ன? டு அப்ளை அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இன் ப்ராக்டிக்கல் லோக்கலைஸ்டு செட்டிங்ஸ். அவங்க பிளானை வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க, பாலிசிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது லோக்கல் பாடியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 1974 பாண்டிச்சேரியில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லேயும் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. They are expected to serve as a resource center for extending government initiative to local areas. அங்கே கவர்மெண்ட் எடுக்கிற பாலிசிஸ் எல்லாத்தையுமே லோக்கல் ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேவிகேஸ் வந்து நிறைய அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸோட சேர்ந்து இருக்கும், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸோட இருக்கும், ஐகார் இன்ஸ்டிடியூட்ஸோட அசோசியேட்டாக இருக்கும். சரியா? ஸோ தட் எஜுகேஷன் பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஓகே, இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இது உனக்கு புக் பேக் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க
ஒரு குட்டி நிலத்தை வந்து எடுத்து அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த என்னென்ன டெக்னாலஜிஸ் புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்க பயிரெலாம் விளைவிச்சு அது ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க விவசாயிகளுக்கு அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, this allows new technologies to be tested at the local level. ஏன்னா இந்த ஐகார் இன்ஸ்டியூட்ஸ்லாம் ஒரு நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது நம்ம ஊருக்கு சாத்தியமா அப்படின்னு வந்து தெரியாது இல்லையா? ஸோ அதை வந்து டைரெக்டாக விவசாயிகளும் வந்து யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் யூஸ் பண்ணி அந்த அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும். அதனால இந்த ஐகார் இன்ஸ்டியூட்ஸ் இந்த டெக்னாலஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த கேவிக்கு என்ன பண்ணும், அதெல்லாம் வந்து இவங்க ஒரு நிலத்தில் டெஸ்டிங் நிலத்தில் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் அவங்க அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்தந்த சீசனில் இந்த மாதிரி பண்ணுங்க, விளைச்சலுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்குற ஆர்கனைசேஷனாகவும் இது இருக்குது. ஓகே, அண்ட் சில இந்த ஃபர்டிலைசர்ஸோட விலை பற்றி விவசாயிகளுக்கு தெரிய வைக்கிறதுமே இந்த கேவி கேஸ் தான். சரியா? ஸோ அந்த கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, ஃபோலியார் ஸ்ப்ரேஸ், இலையில் தெளிப்பு. ஓகே, ஸோ ஃபோலியார் ஃபீடிங்னா என்ன? Foliar feeding is a technique of feeding plants by applying liquid fertilizer directly to their leaves. So foliar feedingல டைரக்டாவே நம்ம என்ன பண்றோம், நம்ம லீவ்ஸ்ல என்ன பண்றோம், இலையிலே என்ன பண்றோம், ஃபர்டிலைசர்ஸை ஆட் பண்றோம். ஓகே, so plants are able to absorb essential elements through the stomata in their leaves. Okay, so stomata na enna, இலைகள் மேல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஓட்டைகள் தான் நம்ம ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டொமேட்டா மூலமா என்ன பண்ணோம், இந்த ஃபர்டிலைசர்ஸும் சில நேரத்தில் இந்த ஸ்டொமேட்டா வந்து அப்சார்ப் பண்ணிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ டோட்டல் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ எபிடெர்மிஸ். ஸோ seed-based plant mixes from kelp contains trace nutrients and some hormones which are useful for the development of plant leaves. So இப்போ சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம பிளான்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினச்சா சில ட்ரேஸ் நியூட்ரியன்ஸ் லைக் குட்டி குட்டி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம பிளான்ஸ்க்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த ஃபோலியார் ஸ்ப்ரேஸ் மூலமாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த நியூட்ரியன்ஸை வந்து நம்ம ஸ்ப்ரே மூலமாக சொல்யூஷன் மூலமாக இந்த இலைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ ஸ்டொமேட்டா மூலமாக இந்த நியூட்ரியன்ஸ்லாம் உள்ளே போயிடுது. ஓகே, இது யூஸ்வலாக எப்போ பண்ணுவாங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங்கில் தான் உனக்கு பண்ணுவாங்க. So plant shows quick response to the nutrients supplied by foliar feedings. Okay, so என்ன சொல்றாங்கன்னா நம்ம லீவ்ஸ்ல டைரக்டா இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்றப்ப பிளான்ட்ஸ் வந்து ஈஸியா அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க, பயங்கர எஃபிஷியண்டா அப்சார்ப் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, so foliar feeding is recommended when environmental conditions limit the uptake of nutrients by roots. So இந்த foliar feeding எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலா சில காரணங்களால சப்போஸ் ஃப்ளட் மூலமாக வெள்ளம் ஏதாச்சும் வந்துச்சு, எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பலவித காரணங்களால் இந்த பிளான்ட்ஸ் இந்த செடிகளால் வேர்கள் மூலமாக நியூட்ரியன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஃபோலியார் ஃபீடிங் மூலமாக நம்ம நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஎம் டெக்னாலஜி என்னது, செயல்மிக்க நுண்ணுயிரிகள். ஓகே, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெக்னாலஜி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா we are actually cultivating different effective microbes commonly occurring in nature. என்ன பண்ணுறோம், நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கல்டிவேட் பண்ணுறோம். எதுக்கு மேம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம கல்டிவேட் பண்ணணும், இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை பசங்களா, கிடையாது. சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி டு ஃபார்மர்ஸ்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கல்டிவேட் பண்ணுறது தான் இந்த இஎம் டெக்னாலஜியில் சொல்கிறோம். ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸில் சில பாக்டீரியாஸ் தான் இந்த பிளான்ட்ஸோட ரூட்ஸோட அசோசியேட் ஆகி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி சாயிலை ஃபர்டைல் ஆக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பாக்டீரியாஸ்லாம் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலாம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ என்னென்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ், phosphate stabilizers, photosynthetic microorganisms, lactic acid bacteria, yeast, rhizobacteria and நிறைய fungi and actinomycetes தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்குது. சரியா? அது நியூட்ரியன் ரீசைக்ளிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிளான்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் சாயில் ஹெல்த், சாயிலோட நியூட்ரியன்ட் என்ரிச் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
பஞ்சகவ்யா. என்னது? பஞ்சகவ்யா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். What do you mean by பஞ்சகவ்யா அப்படின்னா it is a promoter with a combination of 5 products obtained from the cow. ஓகே, பசுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 ப்ராடக்ட்ஸோட மிக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம்? பஞ்சகவ்யான்னு சொல்றோம். என்னென்னது? கவுடங், சாணம், cow's urine, milk, curd and ghee. All the 5 products are collectively termed as பஞ்சகவ்யா. ஓகே, இந்த பசுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் தான் நம்ம என்ன சொல்றோம்? பசு இல்ல மாடுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பஞ்சகவ்யான்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் பிளேஸ் த ரோல் ஆஃப் ப்ரொமோட்டிங் growth and providing immunity booster. இதை சாப்பிட்டோன்னா இதை சாப்பிட்டா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இதை நம்ம இது வந்து பிளான்ட்ஸ்க்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, இதை ஃபார்மர்ஸே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் திஸ் சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க? 20 மினிட்ஸ் இதில் வந்து இந்த மிக்சரில் வந்து சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சீட்ஸை வந்து விதைக்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, the products of local breed of cow is said to have more potency than products of exotic breeds. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாடுகளோட பஞ்சகவ்யா தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து பஞ்சகவ்யாவோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ வேர்மி வாஷ்னா இந்த மண்புழு கரைசல். ஓகே, ஸோ வேர்மி வாஷ்னா லிக்விட் தட் இஸ் கலெக்டட் ஆஃப்டர் த பேசேஜ் ஆஃப் வாட்டர் த்ரூ அ காலம் ஆஃப் வார்ம் ஆக்ஷன். என்னது? நம்ம earth worms வந்து சில வாட்டரில் நம்ம வந்து கல்ச்சர் பண்ணுறோன்னா அந்த earth wormsலேருந்து நிறைய வேஸ்ட் அது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும், நிறைய மியூக்கஸ் அது செக்ரீட் பண்ணும் இல்லையா? இந்த மியூக்கஸ் இந்த வேஸ்ட்டில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த நியூட்ரியன்ஸில் இந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும். அந்த லிக்விட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேர்மி வாஷ்னு சொல்கிறோம். ஓகே, so it is a collection of excretory product and mucus secretion of earthworms along with micronutrients from the soil, organic molecules. Okay, so இந்த வாட்டரை தான் நம்ம foliar sprayவா கூட யூஸ் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ்னா என்ன? It is a method of controlling pests such as insects, mites, weeds and plant diseases using other organisms. ஸோ நம்ம சில பூச்சிலாம் அரிக்காமல் இருக்கணும் பயிர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பூச்சி அரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பூச்சிகள் சில ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பயிரில் போடுறோன்னா அதுதான் நம்ம பயோ கண்ட்ரோல் மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ பயோ ப்ரிடேட்டர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விதங்கள் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பயோ ப்ரிடேட்டர்ஸ்னா என்ன? உயிரி கொன்றுண்ணிகள். ஸோ தீஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங் இன்செக்ட்ஸ். என்னது? These are naturally occurring insects that use pests for feeding or multiplication. These are called biopredators. So இந்த biopredators இந்த ஆர்கானிசமை நம்ம பயிரில் அந்த செடியில் போட்டோம்னா அது என்ன பண்ணும்? அந்த செடியை அரிக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை இந்த ஆர்கானிசம் வந்து சாப்பிட்டுடும். அது மேலே இது ஃபீட் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பயோப்ரிடேட்டர்ஸ்னு சொல்கிறோம். சரியா? So by introducing large number of predators in a greenhouse, we can destroy the pest. இந்த மாதிரி நிறைய செடியில் நம்ம இந்த பயோ ப்ரிடேட்டர்ஸ் போட்டோன்னா அந்த செடியை டேமேஜ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸை இது வந்து சாப்பிட்டு எந்த பூச்சியும் அரிக்காமல் இது வந்து பார்த்துக்கும். ஸோ ப்ரிடேட்டர்ஸ் என்னென்ன மாதிரி பயோ ப்ரிடேட்டர்ஸ் இருக்குது? கிரைசோஃபா ஸ்பீஷீஸ், மெனோச்சிலஸ் ஸ்பீஷீஸ், இதெல்லாம் ஹைலி யூஸ்ஃபுல் இன் கண்ட்ரோலிங் பெஸ்ட். என்னென்ன மாதிரி பெஸ்ட்டெல்லாம் வந்து இது வந்து ப்ரிடேட் பண்ணும்? ஏஃபிட்ஸ், ஒயிட் ஃப்ளைஸ், காட்டன் பால்வார்ம்ஸ், லீஃப் இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அது ப்ரிடேட் பண்ணும். ஓகே, ஸோ த பிளாக் நீல் கேப்சின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு. இட் இஸ் அன் இன்செக்ட் ஃபவுண்ட் ஆன் ஃப்ரூட் ட்ரீஸ். ஓகே, இது ஃப்ரூட் ட்ரீஸில் போடுவாங்க. இட் ஈட்ஸ் மோர் தென் 1000 ஃப்ரூட் ட்ரீ ரெட் ஸ்பைடர் மைட்ஸ் எவ்ரி இயர். ஓகே, இந்த கேப்சிட் இந்த இன்செக்ட் என்ன பண்ணும்? இந்த ஃப்ரூட் ட்ரீயில் வளரக்கூடிய நிறைய விதமான நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷீஸ் எல்லாம் இது வந்து என்ன பண்ணிடும்? இது வந்து ஃபீட் பண்ணி அழிச்சிடும். ஸோ தட் ஃப்ரூட் ட்ரீஸில் பூச்சி அரிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? பயோ பெஸ்டிசைட். பயோ பெஸ்டிசைட்னா என்ன? ஓகே, உயிரி பூச்சிக்கொல்லிகள். ஓகே, ஸோ தீஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் த derived parts which are used as biocontrol agents to protect crops against insect pest. Okay, இதுவுமே என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் இல்லை அந்த ஆர்கானிசம்ஸோட ஏதோ ஒரு பார்ட்டை நம்ம இந்த க்ராப்ஸில் போட்டோன்னா அது என்ன பண்ணும்? அது வந்து
இந்த பெஸ்டெல்லாம் வந்து பூச்சிலாம் வந்து வேற பூச்சிகள்லாம் அரிக்காம இது வந்து பார்த்துக்கும். சரியா? ஸோ ஃபங்கல் பயோபெஸ்டிசைட்ஸ் இருக்கு. அதாவது எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து நம்ம வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் எடுக்கிறோம் அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் பயோபெஸ்டிசைட்ஸை கிளாஸிஃபை பண்றோம். ஃபங்கல் பெஸ்டிசைட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் ட்ரைகோடர்மா விரிடே அதை தான் நம்ம யூஸ் பண்றோம். இட் இஸ் அ ஃபங்கஸ் used as a biological pesticide. So இதை தான் நம்ம ஃபங்கல் பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கண்ட்ரோல் வேரியஸ் டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை. ஸோ ஃபங்கல் பெஸ்டிசைட்னால ஃபங்கை எதுவுமே வந்து எஃபெக்ட் ஆகாமல் இந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸோ ஓகே ஃபங்கல் டிசீசஸ் லைக் இந்த ரஸ்டிங் ஆஃப் லீவ்ஸ் அப்புறம் ரூட் டிசீஸ் இதெல்லாம் ஃபங்கை மூலமாக நடக்கக்கூடிய அந்த பயிருக்கு வந்து பயிர் அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த டிசீசஸை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்கல் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாக்டீரியல் பயோபெஸ்டிசைட்ஸ். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பாக்டீரியல் பயோபெஸ்டிசைட்ஸ். ஓகே ஸோ கல்ச்சர் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சினியஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மெய்ஸ் பிளான்ட்ஸில் வந்து மெய்ஸ் பிளான்ட்ஸ் காட்டன் பிளான்ட்ஸ்லாம் வந்து உனக்கு லெபிடாப்டரா அப்படின்ற ஒரு பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணும். அந்த லெபிடாப்டராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேசிலஸ் துரிஞ்சினியஸ் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறோம். ஓகே அண்ட் பஞ்சகவ்யா அண்ட் லீவ்ஸ் டிகாஷன் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் பயோபெஸ்டிசைட்ஸ். ஓகே பயோ ரெப்பலண்ட் உயிரி பூச்சி வெரைட்டி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா compound azadirachtin obtained from seeds of neem serves as a good insect repellent. ஓகே ஸோ வேப்பிலையில இருந்து நீம்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் azadirachtin. ஓகே இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு பூச்சி வந்து செடிகளை அரிக்க விடாம இது வந்து ரெப்பல்லண்டா இருக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே ஸோ காஞ்ச வேப்பிலையை வந்து என்ன பண்ணுவாங்க செடியோட போட்டு வைப்பாங்க இந்த கிரெயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பயோ ஃபர்டிலைசர் உயிரி உரங்கள். என்னது பயோ ஃபர்டிலைசர்னா என்ன உயிரி உரங்கள் இதான் கடைசி. ஓகே ஸோ இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸில் அதோட ரூட்ஸில் சில பாக்டீரியா அசோசியேட் ஆயிருக்கும்னு சொன்னேன். இது என்ன பண்ணும் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை உனக்கு பிளான்ட் அப்சார்ப் பண்ணக்கூடிய நைட்ரஜன் ஃபார்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் which can bring about soil nutrient enrichment. ஸோ இது அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை வேற நைட்ரஜன் ஃபார்ம்ஸாக மாற்றும். ஸோ சாயிலோட ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லைக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் have the capacity of converting free nitrogen into nitrogenous compounds and make the soil fertile. இதெல்லாம் தான் நம்ம பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லுவோம். ஓகே ஸோ என்னென்ன பயோ ஃபர்டிலைசர்லாம் இருக்குது சயனோபாக்டீரியா. ஓகே ஸோ அதுலேயே உனக்கு ஃப்ரீ லிவிங் அண்ட் சிம்பயோட்டிக் சயனோபாக்டீரியா இருக்குது. ஓகே அனபீனா நாஸ்டாக் எல்லாமே ஃப்ரீ லிவிங் சயனோபாக்டீரியா சாயிலில் இருக்கும். நைட்ரஜன் ஃப்ரீ நைட்ரஜனை உனக்கு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி சிம்பயோட்டிக் பாக்டீரியா நான் சொன்ன மாதிரி பிளான்ட்ஸோட அசோசியேட் ஆயிருக்கும்ல பிளான்ட்டோட ரூட்ஸில் சில பாக்டீரியா அசோசியேட் ஆயிருக்கும்ல அதான் சிம்பயோட்டிக் பாக்டீரியா அதுவுமே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். ஓகே ஆல்தோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் இன்க்ரீஸ் ஃபுட் ப்ரொடெக்ஷன் தே டிகிரீட் த நேச்சுரல் ஹேபிட்டட். ஓகே ஸோ என்னதான் வந்து நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு பொல்யூஷன் உனக்கு நடக்காது சாயில் டீக்ரேட் பண்ணாது. சரியா ஸோ நீங்களே வந்து என்ன பண்ணலாம் லெக்யூமினஸ் பிளான்ட்டோட ரூட்ஸில் பார்த்தோன்னா நீங்கள் சில நோட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே அந்த நோட்ஸில் தான் உனக்கு ரைசோபியம் பாக்டீரியா வந்து வாழும். சரியா ஸோ எஸ் பசங்களா இந்த சாப்டரில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படித்தோம் இல்லையா. நம்ம ஸ்டார்டிங்கில் கரீஃப் ரபி அண்ட் ஜெயித் கிராப்ஸை பற்றி படித்தோம் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் படித்தோம் அண்ட் அந்த ஒவ்வொரு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் சோயிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப் பேட்டர்ன்ஸ் பயோ இண்டிகேட்டர் சீட் பேங்க் அப்புறம் பயோ பெஸ்டிசைட் பயோ ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் பற்றி படித்தோம். ஸோ ஐ ஹோப் ஸோ உனக்கு எல்லாமே வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன படித்தோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் படித்தோம் இல்லையா அண்ட் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் பற்றி படித்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீட் பேங்க் பற்றி படித்தோம் அண்ட் பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படித்தோம்.
ஸோ நீ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே என்கிட்ட வந்து கேட்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். அதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இதான் நம்ம இந்த சாப்டரில் படித்த விஷயங்கள். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் நீங்களே வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறப்ப மோஸ்ட்டாக 1 மார்க் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க் கொஷின்ஸோட ஆன்சர்ஸை நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் புக் பேக்கில் உனக்கு யூஸ்வலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, புக் பேக்கில் ப்ரீஃப்லியில் வந்து ப்ளவுவிங்னா என்ன, சரியா? ஸோ ஆன்சர் இந்த கொஷனில் உனக்கு ப்ளவுவிங்னா என்ன அதோட டெஃபினிஷன் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் சோயிங், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோயிங் இருக்கு இல்லையா? சோயிங் பை ஹேண்ட், நம்ம டிராக்டர் மூலமாக யூஸ் பண்ணுறது, மெஷின் மெத்தட்ஸ் இருக்குது, சீட் ட்ரில், டிப்ளிங். நெக்ஸ்ட் என்ன, ஃபோலியார் ஸ்ப்ரேனா என்னன்னு கேட்பாங்க. ஃபோலியார் ஸ்ப்ரேல தான் நம்ம வந்து லீவ்ஸில் டைரெக்டாக நம்ம நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணணும், அதான் ஃபோலியார் ஸ்ப்ரே. அப்புறம் பயோ இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, அந்த லைக்கன்ஸ் பற்றி படித்தோம் இல்லையா, அதை பற்றி நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ பயோ இண்டிகேட்டர்ஸ் பற்றி கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி வீடிங்னா என்ன, வீடிங்கில் நம்ம தேவையில்லாத பிளான்ட்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம வீடிங்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி க்ராப் ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னு வந்து உனக்கு சொல்லுவோம். க்ராப் ரொட்டேஷனில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ் நம்ம வந்து மாற்றி மாற்றி விளைச்சோன்னா அதான் க்ராப் ரொட்டேஷன். அண்ட் க்ரீன் மேன்யூர்னா என்ன, ஓகே, க்ரீன் மேன்யூரில் தான் உனக்கு வெஜிடபிள் வேஸ்ட், டொமஸ்டிக் வேஸ்ட்லேருந்து மேன்யூர் எடுத்தோன்னா அதான் நம்ம க்ரீன் மேன்யூர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அண்ட் கேவிகே அதை பற்றி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் சொல்லலை, இந்த கொஷின்லாம் நான் வந்து இம்பார்ட்டன்ட்னு நான் வந்து சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் டீட்டெயிலில் பார்த்தோன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ஓகே, பெரிய கொஷின். ஸோ ப்ளவுவிங்லேருந்து ஹார்வெஸ்டிங், ஸ்டோரேஜ் வரைக்கும் நீ ஃபுல்லாகவே வந்து எழுதணும் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில் நீ அதெல்லாம் எழுதணும். த்ரெஷிங், வினோயிங் வரையும் எழுதணும். அண்ட் டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் இரிகேஷன். இரிகேஷனில் உனக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்குது, மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையுமே பற்றி நீ இரிகேஷன் கொஷனில் வந்து எழுதணும். அண்ட் அதே மாதிரி வீட்னா என்ன, ஓகே, அண்ட் வீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஓகே, வீட் அண்ட் வீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். வீட்னா என்னன்னு தெரியும், அண்ட் வீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பற்றி நம்ம எழுதணும். சரியா? மெக்கானிக்கல் மெத்தட் இருக்குது, க்ராப் ரொட்டேஷன் இருக்குது, சம்மர் டிலேஜ் இருக்குது, கெமிக்கல் மெத்தட், ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீ வந்து எழுதணும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் உனக்கு என்ன பண்ணுறாங்க, புக் பேக் கொஷனில் டீட்டெயில்ட் அண்ட் ப்ரீஃப்லியில் கேட்டிருக்காங்க. 1 மார்க் கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இல்லை மேம் எனக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஐ கிவ் யூ த ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் த கொஷின்ஸ். ஓகே. ஸோ எஸ் பசங்களா, எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த 1 ஷார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். எஸ் பசங்களா, குட் பை.